அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, கவிஞர்களே, அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். உலக திருக்குறள் பேரவை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பழைய காஞ்சிபுரம் மாவட்டம், இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் கிளையின் மாதாந்திர இலக்கிய நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பகுதிகளாக கருத்தரங்கமும் கவியரங்கமும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மனதார ஒருமுறை வணங்கி வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது இனிதே துவங்குவோம். முதலில் தமிழ் வாழ்த்து. அன்னை தமிழை முன்னம் வணங்கி இப்பொழுது நிகழ்ச்சியை துவங்குகிறோம். உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டத்தின் டிசம்பர் மாத இலக்கிய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களையும் மனதார வணங்கி நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதற்கு மதிப்பிற்குரிய துணைத் தலைவர் பாவலர் பொற்கு அவர்களை இப்பொழுது அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக என்ற தலைப்பிலே பாடல்களை வழங்க வருகை புரிந்துள்ள கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்வு கொள்கிறேன். வரலாற்று நாயகர்கள் என்ற தலைப்பிலே நமது உலக திருக்குறள் பேரவை உடைய நிறுவனர் ஐயா குன்றக்குடி அடிகளாரை பற்றி சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கும் நமது செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அவர்கள் ஐயா புதுகை வெற்றிவேலன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மிகவும் ஆணிவேராக இருப்பவர்கள் உறுப்பினர்கள். அந்த வகையிலே உறுப்பினர்கள் அனைவரையும் வருக 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 என்று உளமகிழ்ந்து வரவேற்பதில் பெரு உவகை கொள்கிறேன். இந்த விழாவிற்கு என்னை வரவேற்புரை வழங்க அனுமதி இசைவு தந்த ஐயா புதுகை வெற்றிவேலனார் அவர்களுக்கும், தம்பி மாவு ஞானவடிவேலு செயலர் அவர்களுக்கும், அவருடைய ஒருங்கிணைப்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதனால் இந்த நிகழ்வுகள் எளிதாக நம்மை சிறப்புப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நினைவு கூறுகிறேன். தொடர்ந்து நாம் கடந்த மார்ச் திங்கள் முதல் இந்த டிசம்பர் திங்கள் வரை இந்த கொரோனா என்னும் நுண்மையின் காரணமாக நேரில் சந்திக்க இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. வருகின்ற 21ஆம் ஆண்டிலே இந்த தீமைகள் எல்லாம் விலகி நாம் நேரில் கலந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஞானவடிவேலு ஐயா. ஐயா வணக்கம். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் ஐயா. இப்பொழுது மிக சிறப்பான வரவேற்புரை
சிறப்பான வரவேற்புரை. சிறப்பான உரை என்றாலே அது சுருக்கமான உரையாகத்தான் இருக்க முடியும். சுருக்கமான உரையாக இருந்தால் மிக சிறப்பான உரைதான். அந்த வகையில் சுருக்கமாகவும் அதே சமயத்தில் நமக்கெல்லாம் நெருக்கமாகவும் அனைவரையும் விழித்து அற்புதமாக வரவேற்புரை அளித்த துணைத் தலைவர் பாவலர் புர்கோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அன்பிற்குரிய பாவலர் அறிஞர் மலைராசன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முறைப்படி தலைமையேற்றி தருவதற்கு எங்களுடைய உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவர், காவிய கவிஞர், எண்ணற்ற நூல்களை எழுதி குவித்து நாள்தோறும் ஒரு கவிதை என்று நற்றமிழ் கவிதை வரிகளை இந்த மாநிலத்திற்கு வழங்கி வரக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் ஐயா புதுகை வெற்றிவேலனார் அவர்களை வேண்டி விரும்பி உங்கள் அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் அங்கமாக கவியரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பு புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக. ஒவ்வொரு வருடமும் ஆண்டுகள் கழிவதும் புத்தாண்டுகள் பிறப்பதும் வழக்கம்தான். ஆனால் இந்த ஆண்டு என்பது ஒரு ஒரு வரலாற்றில் நிலைத்துவிட்ட ஒரு ஆண்டாக, எல்லோர் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திவிட்ட ஆண்டாக இந்த 2020 என்கிற ஆண்டு இருந்திருக்கிறது. ஆகவே இன்று புலரவிருக்கின்ற புத்தாண்டை நாம் புத்துணர்ச்சியோடு, புதிய புதிய எதிர்பார்ப்புகளோடு, நம்பிக்கைகளோடு, கடந்து வந்த கசப்புகளை மறந்து நிறைய இனிப்புகளையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிற ஆண்டாக நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த புத்தாண்டை கவிஞர்கள் வரவேற்க வேண்டும். கவிஞர்களுடைய வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, சக்தி உண்டு. ஒவ்வொரு வரியும் வரங்கள் போல் நல்ல ஆண்டை இந்த மாநிலத்திற்கு தரும் என்கிற நம்பிக்கையில தான் இந்த கூட்டத்தினுடைய கவியரங்கத்தினுடைய தலைப்பாக புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக என்று அவர்கள் வரமளிப்பது போல கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை இங்கே வழங்க இருக்கிறார்கள். அந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு 5 கவிஞர்கள், 6 கவிஞர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். முதலில் இந்த கவியரங்கத்தினுடைய முதல் கவிதையை வழங்குவதற்கு பண்பிற்குரிய பாவலர் ஐயா பட்ராச பாரதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அழைக்கின்றேன். ஐயா பட்ராச பாரதி அவர்கள் நாடறிந்த நல்ல கவிஞர், சிறந்த பேச்சாளர், அத்தனையும் விட ஒரு நல்ல மனிதர், மிக மிக சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒவ்வொரு மனிதருக்கும் காலம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அதில் எத்தனையோ செயல்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் காலம் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கொடுத்து வருகிறது. அண்ணல் காந்தி என்றால் அகிம்சை, முத்துராமலிங்க தேவர் என்றால் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள், சுபாஷ் சந்திர போஸ் என்று சொன்னால் போராடி வீரமுள்ள விடுதலை, நேதாஜி என்பவர் நேரு என்றால் பஞ்சசீல கொள்கை, குழந்தைகளின் மாமா என்று சில பட்டங்களை, சில அடையாளங்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வரலாறு வழங்குகிறது. அந்த வகையில் பட்ராச பாரதிக்கு வரலாறு வழங்கவிருக்கிற அடையாளம் என்னவென்று சொன்னால், இளைய சமுதாயத்தினரை தமிழின் பால் ஈர்க்கின்ற அந்த அற்புதமான ஒரு பணியை அவர் செய்து வருகிறார். குழந்தைகளை ஊக்குவித்து, இளைஞர்களை ஊக்குவித்து, தமிழின் பால் அவர்களை திசை திருப்பி அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல வழியாக நடத்தி வரக்கூடிய ஒரு நல்ல பணியை, அறப்பணியை அவர் செய்து வருகிறார். அந்த வகையில் பண்பிற்குரிய பாவலர் பழந்தமிழ் வாணர் ஐயா பட்ராச பாரதி அவர்கள் நம்மோடு இப்பொழுது புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக என்கிற தலைப்பிலே தங்களுடைய கவிதையை வழங்குகிறார்கள். ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக. புதிய வாழ்வு பூக்கட்டும், பூமியில் ஆளுமை துவங்கட்டும். விதியே என்று வீழ்ந்திடாமல் விவேகம் உன்னில் பிறக்கட்டும். மதியை கூர்மை ஆக்கிவிடு, மடமை பேய்கள் தொலையட்டும். மதியை கூர்மை ஆக்கிவிடு, மடமை பேய்கள் தொலையட்டும். நதியாய் தொடர்ந்து நடந்துவிடு, நன்மை உன்னில் தொடரட்டும். கடமை முறையாய் செய்துவிடு, கடமை முறையாய் செய்துவிடு. காலம் உன்னை கொண்டாடும். மடமை தொலைய விழித்துவிடு, மதியில் கூர்மை சேர்ந்துவிடும். உடைமை பொதுமை ஆக்கிவிடு, உடைமை பொதுமை ஆக்கிவிடு. உள்ளம் தானே விரிந்துவிடும். செழுமை தருகிற பயிர் போல சீராய் நீயும் உதவிடுவாய். வாழ்வு என்பது பிறருக்கென வழங்கி வாழும் வாழ்க்கைத்தான். வாழ்வு என்பது பிறருக்கென
வழங்கி வாழ்வும் வாழ்க்கைத்தான். தாழ்வாய் உடைமை தொடர்ந்தாலே தன்னலம் தானே வளர்ந்துவிடும். பூவது பூத்து இருக்கும் வரை புவியில் வாசம் தருதல் போல் புதிய வாழ்வு தொடங்கும். நீ பூமியில் நன்மைகள் செய்துவிடு. புதிய ஆண்டு பிறக்கட்டும், பூமியில் வாழ்வு சிறக்கட்டும். ஓதிய நூல்படி மக்கள் எல்லாம் உயர்ந்த நெறியில் நடக்கட்டும். பதியமிட்ட மரங்கனியை பதமாய் கனிந்து தருதல் போல் நீதியின் வழியில் நாம் நடந்து நித்திய அமைதி காப்போமே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக மிக சிறப்பான ஒரு கவிதை. உங்கள் கவிதையில் என்னை தொட்ட வரிகள் என்று சொன்னால், வாழ்க்கை என்பது பிறருக்காகத்தான் என்று அற்புதமாக சொன்னீர்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக பூக்கிற பூவையும் பதியமிட்ட மரம் வழங்குகிற கனியையும் எடுத்துக்காட்டாக சொன்னீர்கள். எண்ணி பார்த்தால் இந்த உலகில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுமே அவர்களை காப்பாற்றிக் கொண்டு மற்றவர்களுக்கு பலனளிக்கிற விதத்தில் தான் அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அது மரங்களாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதே அவர்களுடைய முதல் கடமை. ஆனால் அவருடைய பெருங்கடமை என்பது மற்றவர்களுக்கு பயன்படுவது. ஆனால் மனிதர் என்கிற ஒரே இனம்தான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதை மட்டுமே ஒரு முன்னுரிமையாக கொண்டு இயங்கி வருகிற ஒரு இனமாக இந்த காலத்தில் இருந்து வருகிறது. மற்றவர்களுக்கு பயன்படுகிறது என்கிற அந்த நினைப்பை, அந்த கடமையை பின்னால் தள்ளிவிட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு தனக்காகவே வாழ்கிற ஒரு உயிரினமாக மனித இனம் வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அந்த சிந்தனையை கொண்டு வந்து தருகிற விதத்தில் இந்த கவிதை அளித்தீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி, புத்தாண்டை வாழ்த்திய உங்களுடைய வாக்கின்படி வருகிற ஆண்டு நல்ல ஆண்டாக அனைவருக்கும் அமைய பிரார்த்திப்போம் என்று சொல்லி, அடுத்து இதே தலைப்பில் அற்புதமான தன்னுடைய கவிதை வழங்குவதற்கு மதிப்பிற்குரிய கவிஞர் சக்கர கண்ணபிரான் அவர்கள், மூத்த கவிஞர் அவர்கள் வருகிறார்கள். ஐயா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த செங்கல்பட்டு மாவட்ட உலக திருக்குறள் பேரவை அமர்ந்திருக்கக்கூடிய இதே மாவட்டத்தை சேர்ந்தவர். அஞ்சலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று சிறப்பான கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு சில கவிஞர்களில் இன்றைக்கு நம் முன்னால் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர். அவருடைய கவிதைகள் அத்தையும் சர்க்கரை போல் இனிக்கும். அதனால்தான் அவருக்கு சக்கர கண்ணபிரான் என்ற பெயர் இயல்பிலேயே அமைந்திருக்கிறது. ஐயா அவர்களை இப்பொழுது அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். ஓராயிரம் விழிகள் ஒருமித்த உளத்தோடு எனை நோக்க வைத்த தமிழே, ஈராயிரம் ஆண்டு இன்னல்கள் பல தழுவி இலக்கியம் தந்த தமிழே, 3000 மொழிகள் முதுவையம் கண்டாலும் மூத்தவள் அன்னை தமிழே, 4000 பகைவர் நாள்தோறும் எதிர்த்தாலும் நலிவின்றி வாழும் தமிழே, ஐயாவும் அண்ணாவும் அகிலத்தில் ஒளி வீச அருங்கதிர் ஆன தமிழே, மெய்யாக போற்றினேன் முப்போதும் வாழ்த்தினேன் முன்னின்று அருள்க தமிழே. உலக திருக்குறள் பேரவை சார்பாக நடக்கின்ற இணையம் வழி கருத்தரங்கம் மற்றும் கவியரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அறிஞர்கள், கவிஞர்கள் அனைவருக்கும் சக்கர கண்ணபிரான் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இவ்வாய்ப்பினை வழங்கிய தூய தமிழ் நுகர் தும்பி அமைப்பின் தூதுவர், செயலாளர், கவிஞர் அன்பு ஞானவடிவேல் அவருக்கு நன்றி. அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக. புத்தாண்டே நீ பிறக்கும் போதிலெல்லாம் புகழ் மாலை சூடி என்றோ வரவேற்கின்றோம். புத்தாண்டே நீ பிறக்கும் போதிலெல்லாம் புகழ் மாலை சூடி என்றோ வரவேற்கின்றோம். புத்தாடை பூண்டேவான் புலரும் காலை பொங்கல் என பூஜை என போற்றுகின்றோம். 10ஓடு 11 என்றில்லாமல் பால் இனிக்க தேன் மணக்க பல் உயிர்க்கும். 10ஓடு 11 என்றில்லாமல் பால் இனிக்க தேன் மணக்க பல் உயிர்க்கும். முத்தான வாழ்வுதர புத்தாண்டேவா,
முத்தான வாழ்வு தர புத்தாண்டேவா 365 நாளும். 12 மாதமும் தன் பதவிக்காலம் பணிவுடன் ஓர் விண்ணப்பம் பரிவாய் கேளும். கண் அறியா கிருமியின் கை பிடியில் சிக்கி கதவடைப்பில் முடங்கியது மனித வாழ்வு. கண்ணறியா கிருமியின் கை பிடியில் சிக்கி கதவடைப்பில் முடங்கியது மனித வாழ்வு. மண் உறவாய் கலந்திட்ட கவலையாவும் மாறாதா என ஏங்கும் மாந்தர் தம்மின் கண்ணிரண்டில் மகிழ்ச்சி வெள்ளம் அடைதிறந்தால் கல்வெட்டாய் வரலாறில் பதிவாய் ஆண்டே. என்றொழியும் கொலைகார கொரோனா நோயும் என்றெமது நெஞ்சில் எழும் பயமும் ஓயும். என்றெமது பிள்ளைகளும் பள்ளி போகும் என்றெமது இல்லமெல்லாம் இயல்பில் ஆகும். என்றொழியும் கொலைகார கொரோனா நோயும் என்றெமது நெஞ்சில் எழும் பயமும் ஓயும். என்றெமது பிள்ளையெல்லாம் பள்ளி போகும் என்றெமது இல்லமெல்லாம் இயல்பில் ஆகும். நின்றவர்கள் பயணம் இனி தொடர்வதென்னால் நெஞ்சில் ஒரு நிம்மதியும் படர்வதென்னால். இன்றைய வாழ்வு நிலை உயர்த்தி இன்பம் தந்தால் இதயத்தில் உனை வாழ்த்தி இசைப்போம் ஆண்டே. எத்திசையும் ஊடுருவி படர்ந்து வந்த ஈமரண குழி சாய்க்கும் கொரோனா தொற்றில் செத்தழிந்தார் பல லட்சம் மக்கள் மண்ணில். எத்திசையும் ஊடுருவி படர்ந்து வந்த மரண குழி சாய்க்கும் கொரோனா தொற்றில் செத்தழிந்தார் பல லட்சம் பேர்கள் மண்ணில். தேர்ந்ததோர் வழி இல்லை ஆழ்வோர் போட்ட உத்தரவால் உள்ளடங்கி போனோம் நாங்கள். உற்ற தொழில் பறிகொடுத்து தெருவில் நின்றோம். சத்துருவாய் மாறிய ஆண்டை போல சத்தியமாய் சரித்திரமே கண்டதில்லை. சிறுதுளியும் சேவையில்லா மனம் கொண்டோரால் செழித்துயரும் ஊழல் நோய் ஒழிய வேண்டும். இருளினிலே தவிக்கின்ற இளைஞர் வாழ்வின் எதிர்காலம் பணிவாய்ப்பில் ஒளிர வேண்டும். வரும் அரசு சட்டமன்ற தேர்தல் தன்னில் வல்லவரை நல்லவரை தேர்வு செய்வாய். வரும் அரசு சட்டமன்ற தேர்தல் தன்னில் வல்லவரை நல்லவரை தேர்வு செய்வாய். வறுமையின மாநிலத்தில் வாரா வண்ணம் வளவாழ்வு காண்பதற்கு வகை செய்யாண்டே. வளவாழ்வு காண்பதற்கு வகை செய்யாண்டே. வெள்ளையனே மேல் என்னும் விவேகமில்லா விபச்சார அரசியலில் விடிவு வேண்டும். கொள்ளையுடன் கொலைகளவு கூடாகாம கொடுமைக்கு குழி தோண்ட வேண்டும் இங்கே. பிள்ளை நலக் கல்வியிலும் பேரம் பேசும் பெருமுதலை பேயர்களை விரட்ட வேண்டும். தெல்லமுதற் தமிழ் ஆட்சி மொழியாயாகும். திருநாளை தென்திடவா புத்தாண்டேனி. வணக்கம். அருமை ஐயா, அற்புதமான கவிதை. அழகான சந்த ஓட்டத்தில் மிக சிறப்பாக பாடினீர்கள். கண்ணறியா கிருமியின் கையில் பட்டு கதவடைப்பில் கடந்த ஆண்டு என்று சொன்னீர்கள். உண்மைதான். கண்ணறியா கிருமியினுடைய கைகளில் பட்டு கதவடைப்பில் கழிந்தது சென்ற ஆண்டு. 12 மாதங்கள் உன் பதவிக்காலம். ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் உன் பதவிக்காலம். சிறப்பான வாழ்வு கொடு 365 நாடும் என்று நாள்தோறும் நல்ல ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நல்ல ஆட்சி மலர வேண்டும். இந்த ஆண்டு என்பது 10ஓடு 11ஆக இல்லாமல் முத்தான வாழ்க்கை தரும் ஆட்சியாக மலர வேண்டும், ஆண்டாக மலர வேண்டும் என்று அழகாக வேண்டினீர்கள், வரம் கொடுத்தீர்கள். அந்த வகையில் உங்களை வாழ்த்தி
வணங்குகிறோம். நல்ல கவிதை தந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக மதிப்பிற்குரிய கவிஞர் தீத்தாரப்பன் அவர்களை உலக திருக்குறள் பேரவை சார்பாக அழைக்கிறேன். ஐயா அவர்கள் வங்கி பணியில் பணியாற்றி இப்பொழுது தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு திருமகளுக்கு இழப்பு, கலைமகளுக்கு லாபம் என்பது போல அழகாக ஆராய்ச்சியை போல் ஈடுபட்டு அற்புதமான கவிதைகளை, நல்ல படைப்புகளை அவர் செய்து வருகிறார். கவிதை சிறைகள் அமைப்பினுடைய இணை செயலராக இருந்து வருகிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக என்கிற தலைப்பில் நமக்கு கவிதை வழங்குகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் உலக திருக்குறள் பேரவை அறிவு நிறை சபையிலே அமர்ந்திருக்கிற ஆன்றோர்கள், பாவலர் பொற்கோ அவர்கள், ஐயா புதுகை வெற்றிவேலன் அவர்களுக்கும், மலையரசன் ஐயா அவர்களுக்கும், கவிதை சிறகுகளுடைய நிறுவன தலைவர் கவிஞர் பட்டுராச பாரதி ஐயா அவர்களுக்கும், கவிஞர் சக்கர கண்ணபிரான் அவர்களுக்கும், கவிஞர் பொதிகை செல்வராசன் அவர்களுக்கும், அருள்நிதி பொன் செல்வி அவர்களுக்கும், இங்கே இணையதளத்திலே நாங்கள் கவிதை வாசிக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஐயா ஞான வடிவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய கவிதைக்கு வருகிறேன். கடந்த வருடம் நீங்கி போனது, அது காயாத வடுவாய் தங்கி போனது. தினம் தினம் கொத்து கொத்தாய் கொள்ளும் ஈனப் பிறப்பெடுத்த சீனத்து நுண்ணுயிரி. எப்படி பொறுத்திடுவேன் அதன் கொடுமைகள் சுடுவகை நான் அறியேனா? பட்ட வதை பல வகை நான் மறப்பேனா? வருந்தி என்னை இருந்த இடத்தில் இருத்தி வைத்த சிறையின் கூடம், கூட்டாய் தொற்று பரவி எமை கூடாய் ஆக்கி வைத்த சிறுமை. உழைக்கவும் வழியில்லை, உண்ணவும் உணவில்லை. கொரோனா நெருங்கி நீ வந்துவிட்டால் வருந்தி உன்னால் சாவே. கொஞ்சம் இறங்கி நீ விட்டு விட்டால் சுருங்கும் வயிறால் சாவே. சந்தேகம் ஒன்றுதான், சாகப் போவது தொற்றும் கிருமியாலா மற்றும் வயிறினாலா? சந்தேகம் ஒன்றுதான், சாகப் போவது தொற்றும் கிருமியாலா மற்றும் வயிறினாலா? உடல் அடக்கிய இந்த ஊரடங்கு உயிர் அடங்கும் முன் முடியுமா? உயிர்க்கும் நொடிதான் விடியுமா? உடல் அடக்கிய இந்த ஊரடங்கு உயிர் அடங்கும் முன் முடியுமா? உயிர்க்கும் நொடிதான் விடியுமா? கொரோனா பார் என் பரந்த பாரதத்தை, நின்னை விஞ்சும் பசி வைரஸ் நிறைய உண்டு இங்கே. நெஞ்ச துணிவும் நிமிர்வும் சேர்ந்து இங்கே அஞ்சாமல் போராடும் பார் இங்கே. மலைகள் புரண்டாலும் அஞ்சோ, பல கவலைகள் திரண்டாலும் அஞ்சோ. பட்ட துயரங்கள் போதுமென்று பாட்டாலே நான் சாடுகின்றேன். கிட்டத்தில் எட்டுகின்ற புத்தாண்டில் கொட்டட்டும் வளமை என்று பாடுகின்றேன். புவியில் இன்பம் சத்தியம் புரளும், நான் பறை சாற்றுகிறேன். கவிஞன் சொல் நிச்சயம் வெல்லும், புத்தாண்டை போற்றுகிறேன். வரும் புத்தாண்டே நல் முத்தாண்டே, வறுமை சிறுமை இவை ஒழித்து நீ பெருமை கொள்ள ஏங்குகிறேன். வற்றாத செல்வம் பல தந்து எமை முற்றாக மீட்டெடுக்க உனை வணங்குகிறேன். வரும் ஆண்டு நல்லாண்டாய் மிளிர்ந்திடவே வந்தியண்டு புத்தாண்டே நீ ஒளிர்ந்திடுவாய். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, அருமை. வருந்தி என்னை இருந்த இடத்தில் சிறை வைத்த இந்த ஆண்டு என்று சொன்னீர்கள். உண்மைதான். சீதையை ராவணன் தூக்கி சென்று கடலுக்கு அப்பால் சிறை வைத்தான். வீட்டுக்காவலில் வைத்தால் கூட வெளியே வரக்கூடாது என்று சில பேர் காவல் இருப்பார்கள். ஆனால் தம்மை தாமே பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு இந்த ஆண்டு இருந்துவிட்டது. இந்த ஆண்டு கடந்து பட்ட துயர் இனி போதும், கிட்டத்தில் இருக்கிறது புத்தாண்டு. வரவிருக்கிற புத்தாண்டு நல் முத்தாண்டு. வெற்றிகளும் வளமையும் செல்வமும் பெருகட்டும் என்று ஆசி வழங்கியிருக்கிறீர்கள். உங்கள் கவிதை வாக்கு பலிக்கட்டும். அற்புதமான கவிதையாற்ற உங்களுக்கு உலக திருக்குறள் பேரவை சார்பாக நன்றி. அடுத்ததாக மதிப்பிற்குரிய பாவலர் பொதிகை மு செல்வராஜன் அவர்களை அழைக்கிறேன். ஐயா அவர்கள் தொலைபேசி துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தொலைபேசி துறை எண்ணற்ற இலக்கியவாதிகளை இந்த உலகத்திற்கு அளித்திருக்கிறது. அந்த வகையில் அந்த வரிசையில் வரக்கூடிய மாபெரும் கவிஞர். 7 நூல்கள் எழுதியிருக்கிறார். 7 நூல்கள் எழுதி படைத்திருக்கிறார். கவிதை நூல்கள், புதினம், சிறுகதை, சிறுவர்களுக்கான நூல் என்று 7 நூல்களை படைத்திருக்கிறார். அற்புதமான கவிதைகளை வார்த்தரக்கூடிய நல்ல கவிஞர். சமீபத்தில் அவர் பொன்னடியானவர்களை குறித்து பேசிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான உரை என்பது எல்லோருடைய விழிகளையும் விரிய வைத்தது.
அப்படி பல்திறப்பட்ட பல துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய மதிப்புக்குரிய கவிஞர் புதிய மு. செல்வராசன் அவர்கள் புத்தாண்டே வருக புதிய வாழ்வு தருக என்கிற தலைப்பிலே நமக்கு உரையாற்றுகிறார்கள். ஐயா வாங்க. சத்தம் கேட்கல ஐயா, சத்தம் கேட்கலையே. இல்லம்மா வீட்டுல. ஐயா வணக்கம், இப்ப கேக்குதா? கேக்குது பேசுங்க. சரி ஐயா, வெற்றிவேலன் அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் கவிஞர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் வணங்கி என் கவிதைக்கு வருகின்றேன். புத்தாண்டே வந்திடுவாய், புதுப்பொலிவு கொண்டிடுவாய், தித்திக்கும் வாழ்வு தன்னை திகட்டாமல் தந்திடுவாய், எத்திக்கும் மாந்தரெல்லாம் மகிழ்வுற்று வாழ்ந்திடவே தத்தி வரும் நோய்தனையும் தவறாமல் துரத்திடுவார். வேலை தன்னை விட்டு விட்டு நடுவீதி படுக்கின்றார், மாலையென அவர் வாழ்வு பாலையாகி போகாமல், பாலையென அவர் வாழ்வு பாழாகி போகாமல், சோலையென செழித்திடவே துயரனை நீக்கிவிட்டு மாலையொன்று போட்டவரை மனநோக்கி அனுப்பிடுவார். நலிவுற்றார் நலந்தன்னை நெஞ்சமதில் எண்ணாமல், வலிவுற்றார் நலந்தன்னை நாடுவதை விட்டுவிட்டு, தெளிவான கொள்கையினை தயங்காமல் நீ கொண்டு வளமோடு வாழ்ந்திடவே வழிவகைகள் செய்திடுவார். தற்சார்பு திட்டங்களை தடையின்றி நீ விதைத்து, தற்சார்பு திட்டங்களை தடையின்றி நீ விதைத்து, உற்பத்தி பெருக்கேங்கி உயர்வுதனை கண்டிடுவார். வெற்றி வேல் நடையதுவும் வெற்றிதனை தாராது, சுற்றியது போதும் என்று சோர்வுதனை போக்கிடுவாய். அறிவியலும் வளர்ந்தின்று அண்டவேளை தொட்டாலும், அறிவுற்ற மூடர் போல் அடங்காது அலைந்திடுவார். செறிவுற்று சிந்தையினால் சிந்திக்க செய்திடுவாய், உரிவுற்ற அவர் வாழ்வை மட்டையினால் கட்டிடுவார். மதத்தாலும் இனத்தாலும் மானுடத்தை பிரிக்காமல், உதவாத வாதங்களால் ஊறுகளை வளர்க்காமல், பதமான எண்ணும் அதை பக்குவமாய் நீ வளர்த்து, இதமான வாழ்வுதனை இனியின்றி தந்திடுவாய். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை ஐயா. புத்தாண்டே வந்திடுவாய் புதுப்பொலிவு தந்திடுவாய் என்று மிக மிக நேர்மறையில் நம்பிக்கையோடு உங்கள் கவிதையை ஆரம்பித்து அற்புதமான வரிகளை, தற்சார்பு திட்டங்களை பெருக்கி உற்பத்தியை பெருக்குவாய், தற்சார்பு திட்டங்களை வளர்த்து உற்பத்தியை பெருக்கி வருவாய். மதத்தாலும் இனத்தாலும் மக்கள் மடிந்து போகாமல் பிரிந்து போகாமல் இதமான நிலையில் பதமான ஒரு ஆண்டாக மலர்ந்திடுவாய் என்று மிக மிக நேர்மறையான சிந்தனையில் ஒரு அற்புதமான கவிதையை யாத்து வருகிற ஆண்டை வரவேற்றீர்கள். உங்களுக்கு உலக திருக்குறள் பேரவை சார்பாக நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்து நன்றிக்குரிய கவிதாயினி அருள்நிதி பொற்செல்வி அவர்களை இப்பொழுது அனைவரின் சார்பாக கவிதை படிக்க அழைக்கின்றேன். அம்மா அவர்கள் உலக திருக்குறள் பேரவையினுடைய மிக முக்கியமான செயற்குழு உறுப்பினர். அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் தன் முனைப்போடும் உலக திருக்குறள் பேரவை சிறப்பாக இயங்குவதற்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து வரக்கூடியவர். வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு கூடிய வாழும் கலை என்கிற அந்த அமைப்பில் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர். யோகா ஆசிரியராக இருந்து வருகிறார். 2 முறை உலக சாதனை படைத்தவர். அந்த வகையில் பல்வேறு திறமைகளை தனக்குள் இழுத்துக் கொண்டு அதே சமயத்தில் தமிழ் ஆர்வத்தோடு தமிழ் பணியாற்றி வரக்கூடிய அம்மா அவர்களை இப்பொழுது புத்தாண்டே வருக புது வாழ்வு தருக என்கிற தலைப்பிலே தங்களுடைய கவிதையை படைத்தளிக்குமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சபையோர் அனைவருக்கும் காலை வணக்கம். புத்தாண்டே வருக புதிய வாழ்வு தருக. வாழ்க்கை வாழ்வதற்கே வாழும் முறைகளை அறிந்து கொண்டால், வாழ்க்கை படைப்பதற்கே படைக்கும் தெளிவு இருந்தால், வாழ்க்கை ஆரோக்கியத்திற்கே முறையான உணவு பழக்கத்தினால், வாழ்க்கை ரசிப்பதற்கே மகிழ்வான தருணங்களில், வாழ்க்கை செலவழிப்பதற்கே முறையான வரவு இருந்தால், வாழ்க்கை அன்பானதே
உண்மையான உறவுகள் இருந்தால் வாழ்க்கை மகிழ்வானதே, மகிழ்விப்போர் இருந்தால் வாழ்க்கை அழகானதே, அழகாக்குவோர் இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதே, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் வாழ்க்கை நிறைவானதே, நிறையுள்ளோரிடம் இருந்தால் வாழ்க்கை அறிவானதே, மெய்ஞான அறிவு இருந்தால் வாழ்க்கை திருப்திகரமானதே, அறம் தவம் வாழ்க்கை வாழ்ந்தால். புத்தாண்டே வருக, ஆரோக்கிய வாழ்வு தருக. வாய்ப்பிற்கு நன்றி. அருமை அம்மா. ஒரு விஷயத்தை சொல்லி அது எதனால் என்கிற அமைப்பிலே உங்களுடைய அற்புதமான கவிதை நடையை வைத்துக் கொண்டீர்கள். வாழ்க்கை ஆரோக்கியமானதே, முறையான உணவு பழக்க வழக்கத்தால் வாழ்க்கை அழகானதே, அழகாக்குவோராக நீங்கள் இருந்தால் வாழ்க்கை செலவுக்குரியதே, முறையான வருமானம் இருந்தால் என்று வகையில் எதனால் என்கிற அமைப்பில் படிப்படியாக அற்புதமான கருத்துக்களை வார்த்தளித்தீர்கள். புத்தாண்டே வருக என்று வாழ்த்திருக்கிறீர்கள். வாழ்த்து போல வருகிற ஆண்டு அனைவருக்கும் தலைமை செய்கிற நல்ல ஆண்டாக அமைய பிரார்த்திப்போம். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். இப்பொழுது ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தம்முடைய கவிதையை வழங்கி இந்த கவியரங்கத்தில் நிறைவு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த கருத்தரங்கம் நிகழ இருக்கிறது. ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும், புதுகை வெற்றிவேலன், ஞானவடிவேல் ஆகிய இந்த கழகத்தினுடைய உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர் ஆகிய அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புத்தாண்டே வருக, புதிய வாழ்வு தருக என்ற தலைப்பிலே கவிதை. வந்திடும் காலம் வளமாகிடுமே, பெருகிடும் செல்வம் வந்து சேருமே, கொரோனா எல்லாம் ஓடி போகுமே, குதூகலம் மனதில் பொங்கி வளருமே, தருவெல்லாம் தன்மலர் தழைத்து வளருமே, தெருவெல்லாம் தமிழ் மனம் திரண்டு வருமே, கொஞ்சிடும் குழந்தை உள்ளம் மகிழுமே, விஞ்சிடும் வஞ்சியர் கனவு மலருமே, உழுதிடும் உழவர் கழனி நிறையுமே, பழகிடும் மனிதர் பண்பு விரியுமே, உழைத்திடும் கூட்டம் உயர்வை அடையுமே, இழைத்திடும் தீமைகள் மறைந்து போகுமே, அழைத்திடும் நன்மைகள் நம்மை நாடுமே, தழைத்திடும் இன்பம் தமிழர் வாழ்விலே, பொங்கிடும் மங்களம் எங்கும் தங்குமே, பொலிந்திடும் பொதுநலம் தன்மனம் பரப்பியே, சென்றிடும் சுயநலம் சிறகை வீசியே, வென்றிடும் மானுடம் எங்கும் எதிலுமே, வண்டிலம் முரலும் பூவினம் பொலியுமே, வெண்முகில் பரவிடும் விரிந்து வானிலே, தங்கிடும் தன்முரல் தமிழகம் எங்குமே, புதுப்பினல் புதுயுகம் பூத்து குலுங்குமே, புதுயுகம் மலர்ந்திட புத்தாண்டே வருக, புதியதோர் வாழ்வினை எமக்கு தருக. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஏரிக்கரை என்கிற தலைப்பிலே ஒரு அற்புதமான அமைப்பை சிறப்பாக நடத்தி வரக்கூடியவர். எதிலும் ஆழ்ந்து நோக்கி நல்ல கருத்துக்களை சொல்வதிலே வல்லவர். அவர் ஆசிரியர் என்பதால் அவருடைய கவிதையும் மிக மிக சிறப்பாகவே இருந்தது. பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக என்று சொன்னார். அந்த வகையில் வரக்கூடிய ஆண்டு அனைவருக்கும் மங்களம் கொடுக்கிற ஆண்டாக இருக்கட்டும். சென்றிடும் சுயநலம் சிறகை வீசியே, வென்றிடும் மானிடம் என்று அவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டில் சுயநலம் சென்றிடும், மானிடம் வென்றிடும் என்கிற அற்புதமான வரிகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த கவியரங்கத்தினுடைய சிறப்பே பட்ராச பாரதி அவர்கள் ஆரம்பிக்கிற பொழுதே சுயநலம் தவிர்த்த பொதுநலம் வேண்டும் என்று ஆரம்பித்தார். அதே கருத்தை 5 கவிதைகளும் எதிரொலித்தார்கள். கடைசியாக இந்த கவியரங்கு நிறைவு செய்கிற ஐயா ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் அவர்களும் அதே கருத்தை சென்றிடும் சுயநலம் வென்றிடும் மானிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் மிகச் சிறப்பான கவியரங்கமாக இது அமைந்திருக்கிறது. ஐயா 6 கவிஞர்களுடைய உங்களுடைய அற்புதமான வார்த்தை என்கிற அந்த வரங்களோடு விடுகிற இந்த புத்தாண்டு
அனைவருக்கும் நல்ல வளத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருகிற ஆண்டாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த கவியரங்கத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியாக கருத்தரங்கம். வரலாற்று நாயகர்கள் என்கிற தலைப்பிலே தொடர் சொற்பொழிவு நிகழ்ந்து வருவதை அறிகிறீர்கள். முதல் சொற்பொழிவாக தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களை குறித்து மிக மிக சிறப்பான முறையில் ஐயா வெற்றிவேலனார் அவர்கள் சிறப்பாக பேசினார்கள். அதைத் தொடர்ந்து இந்த முறை குன்றக்குடி அடிகளாரை குறித்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் உலக திருக்குறள் பேரவையினுடைய பிதாமகர் ஆரம்பித்தவர் அவர்தான். ஆகவே அவரை குறித்த முழுமையான வரலாறு என்பது இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சமாக இருக்கிறதை தவிர முழுமையான வரலாறு என்பது இல்லை. அவரை குறித்து நீங்கள் குறைந்தது 1 மணி நேரமாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அந்த வகையில் மிக சுருக்கமான கவியரங்கம் மிக ஒரு 40 நிமிடங்களுக்குள் முடிந்து விட்டது. இப்பொழுது கருத்தரங்கம் தயாராக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய மதிப்பிற்குரிய பாவலர் காவிய கவிஞர் புதிய வெற்றிவேலன் அவர்கள் தலைமை உரையையும் அதைத் தொடர்ந்து சிறப்புரையையும் நிகழ்ச்சி தருமாறு உங்கள் அனைவர் சார்பாக அழைக்கிறேன். ஐயா வாங்க. இவரு மலைராஜன் வந்திருக்காரா? ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன வரல? அவர் வரல. என்ன வரலையா? அவர் வரல. வரலையோ? சரி சரி. நிகழ்ச்சிக்கு முனைவர் மூப்பா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மகாசுந்தர் ஐயா அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஜானகிராமன் இருக்காரு, அனைவரையும் வருக வருக என்று. இதே கீதம் ஐயா வந்திருக்காங்க, அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்க செயலாளர்கள். இதே கீதம் ஆக மிகப்பெரிய ஆளுமைகள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு ஆலங்குடியிலிருந்து ஒரு ஐயா இணைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து போ. வசந்தகுமார் என்கிற தமிழ்நாடு முழுமையிலிருந்தும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக இணைந்திருக்கிறார்கள். இது உங்களுக்கும் உங்கள் மேலான குற்றக்கூடிய அவர்கள் மேலான ஒரு ஈர்ப்பின் காரணமே நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய சிறப்பான சொற்பொழிவை நீங்கள் இப்பொழுது துவங்கலாம். ஒரு 2 நிமிட அவகாசம் தொடங்குகிறேன். பொறுத்தருள வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் முன்பே சொன்ன மாதிரி போ. வசந்தகுமார், முனைவர் மூப்பா அவர்கள், மதிப்பிற்குரிய முனைவர் சொற்பொழிவாளர், நாடிருந்து நல்ல பேச்சாளர் ஐயா மகாசுந்தர் அவர்கள், இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் ஐயா அவர்கள், ஜானகிராமன், பொருளாளர் கண்ணகி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பிறகு வந்து இணைந்தார்கள். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையாக இருக்கிறது கவியரங்கம். தொடக்கம் நம் குறித்த நேரத்துக்குள் இதனை கொண்டு போய் கொண்டிருக்கோம் என்பது மகிழ்ச்சி. துவங்கலாம். சிறப்பா இருக்கு, துவங்கலாம். சரி சரி. காணொலியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற சான்றோர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய உலக திருக்குறள் பேரவையினுடைய துணைத் தலைவர் கவிஞர் பொற்கோ அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் உலக திருக்குறள் செயலாளர் மா. ஞானவடிவேல் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற பேரவையினுடைய பொருளாளர் திருமதி கண்ணகி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் முதலிலே உரித்தாக்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். செயலாளர் ஞானவடிவேல் சொல்லுகிற பொழுது யாரெல்லாம் இந்த காணொலியில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு சொன்னார்கள். என்னுடைய அருமை நண்பர் சுந்தர், என்னுடைய சம்பந்தி மூப்பா அவர்கள், இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், ஆலங்குடியிலிருந்து ஒருவர் சொன்னார். ஆலங்குடியிலிருந்து யாரை என்று தெரியவே அதிகமாக வெள்ளைச்சாமி இருக்கலாம் என்று
பல திசைகளிலிருந்தும் பலரும் இந்த காணொளியில் கலந்து கொண்டு கவியரங்கத்தையும் கருத்தரங்கத்தையும் கேட்க விளைந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா வந்த காலத்திலிருந்து கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தொடர்ந்து நடந்து வந்த உலக திருக்குறள் பேரவையுடைய மாதாந்திர கூட்டம் தடைபட்டு இடையிடையே சில நேரங்களிலே கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா முடிந்ததற்கு பிறகு இந்த தொடர் சொற்பொழிவை தொடரலாம் என்று நான் நினைத்திருந்த காலத்தில் செயலாளர் ஞானவடிவேல் அவர்கள்தான் தொடர் விட்டு போகக்கூடாது, ஆகவே காணொளியில் இந்த நிகழ்ச்சிகளை நாம் நடத்தலாம் என்று சொல்லி காணொளியில் நம்ம நடத்த ஆரம்பித்தோம். அப்படி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது வரலாற்று நாயகர்களை பற்றி பேசலாம், தொடர்ச்சியாக பேசலாம் என்று சொல்லி புதுவை ராமசாமி அவர்களே முதலிலே நேதாஜி பற்றி பேச வைத்தோம். அவர் அற்புதமாக பேசினார். அந்த நிகழ்வில் அவர் விட்ட சில பகுதிகளை நான் எடுத்து பேசினேன். அது சிறப்பாக இருந்தது. அதனால் தொடர்ந்து நீங்கள் அடுத்த வரலாற்று நாயகர்களை நீங்களே பேசுங்கள் என்று ஞானவடிவேல் உட்பட பலரும் என்னிடம் சொன்னார்கள். அதற்கு அடுத்து ஜீவானந்தத்தை பற்றி நான் பேசினேன். இடையிலே எனக்கு ஏற்பட்ட உடல் நலவு குறைவு, வேறு சூழல்களால் தொடர்ந்து அதை நடத்த முடியவில்லை. தும்பி நிகழ்ச்சி அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவிஞர்கள், இந்த சுவைஞர்கள் தும்பியில் லயித்திருக்கிறார்கள், அது போதுமானது என்ற ஒரு திருப்தியில் நான் வெறுமனே இருந்து விட்டேன். இருந்தாலும் ஞானவடிவேல் அவர்கள் விடவில்லை. ஐயா, நீங்கள் தொடர்ந்து தொடர வேண்டும் அப்படி என்று அவர்கள் வற்புறுத்தவே இந்த நிகழ்ச்சியில் குன்றக்குடி அடிகளாரை பற்றி நான் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டேன். நான் இப்பொழுது சென்னையில் இல்லை, புதுக்கோட்டையில் இருக்கிறேன். புதுக்கோட்டையில் சோம்பேறித்தனமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக கவிதை களம் என்ற ஒரு சேனலை தொடங்கி அதை அவர் ஞானவடிவேல் தெரிந்து கொடுத்தார். அதிலே நாள்தோறும் ஒரு கவிதையை இந்த சமுதாயம் பற்றிய, சமுதாய பிரச்சனைகள் பற்றியான கவிதைகளை நான் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதோடு இதையும் பேச வேண்டும் என்பதை யாரை பற்றி பேசுவது என்று நான் வினா எழுப்பிய பொழுது அதற்கும் விடை சொன்னவர் ஞானவடிவேல் அவர்கள் தான். ஐயா, உலக திருக்குறள் பேரவையை தொடங்கி வைத்தவர் குன்றக்குடி அடிகளார் பெரியவர். ஆனால் அவரை பற்றி இந்த தலைமுறைக்கே அதிகமாக யாருக்கும் தெரியவில்லை. சொல்ல போனால் எனக்கு கூட அவரை பற்றி முழுமையாக தெரியாது. ஆகவே நீங்கள் அவரை பற்றி பேசுவது பெரிதும் நலம் பயக்கும் என்று கூறினார். அது எனக்கு சரி என்று பட்டது. அதனால் அவரை பற்றி பேசலாம் என்று நான் ஒப்புக்கொண்டேன். அதைத்தான் அவர் அழைப்பதிலே போட்டு உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த காணொளியில் சரியளவு நேரடியாக கூட்டங்கள் நடத்துகிற பொழுது கூட வராத பலர்கள் எல்லாம் இந்த காணொளியில் வந்து கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கவிஞர் புதுகை வெற்றிவேலனுடைய சிறப்பு சொற்பொழிவை கேட்பதற்காகவோ அல்லது செவிக்கிழிய இந்த கவிஞர்களுடைய கவிதைகளை கேட்பதற்காகவோ என்று நான் நினைக்கவில்லை. அடிகளாரை பற்றியான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் வராதவர்கள் எல்லாம் வராத மாமணிகளாக வந்திருக்கிறார்கள் என்பதை நான் நினைக்கிறேன். ஆகவே அவரை பற்றியான ஒரு உரையை நான் நிகழ்த்த இருக்கிறேன். அவருடைய முழுமையான வரலாற்றையோ அவருடைய செயல்பாட்டையோ அவருடைய ஆற்றலையோ உலகம் வாய்ந்த அவருடைய புகழையோ அத்தனைக்கும் நான் எடுத்து சொல்லிவிட முடியாது. அது மிகப்பெரிய வரலாறு,
அது மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். அதற்குள் உள்ளே நுழைந்து வெளியே வருவதற்கு பல மாதங்கள் ஆகும். தொடர் சொற்பொழிவுகள் நடத்தினால் ஒழிய 1 மணி நேரத்தில் அடிகளாரை ஒடுக்கி கொண்டு வந்து அதற்குள் நுழைத்து விட முடியாது. இருந்தாலும் அவரை ஆங்காங்கே நான் தொட்டு செல்கிறேன், தொட்டு காட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த சொற்பொழிவை நான் தொடங்குகிறேன். அவர் ஒரு துறவி, அற்புத துறவி, அருமை துறவி, ஆன்மீக ஞான துறவி, விஞ்ஞான மெய்ஞான துறவி என்று பல அடைமொழிகள் அவருக்கு உண்டு. ஏனென்றால் அத்தனை துறைகளிலும் அவர் ஆழங்கால் பட்டு ஆற்றிய பணிகள் சுவடுகளாக, அவருடைய வரலாற்று சுவடுகளாக பதிந்திருக்கின்றன. அந்த துறவிக்கு உள்ள இலக்கணம், நிறைய பேர் காவி உடையை உடுத்தியவர்கள் எல்லாம் துறவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் துறவியாக மாட்டார். துறவிக்கு உரிய இலக்கணங்கள் உடையவர்கள் மட்டும்தான் துறவிகளாக இருக்க முடியும். அப்படி துறவிக்குள்ள குணங்களாக இருந்த துறவிகள் யார்? பட்டினத்தார் இருந்தார், ஆதிசங்கரர் இருந்தார், வள்ளலார் இருந்தார், வள்ளலார் ராமலிங்க அடிகள் துறவி. இப்படி ஒரு சிலர் தான் துறவிக்குரிய இலக்கணத்தோடு வாழ்ந்தவர். பட்டினத்தாரை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது பட்டினத்தார் மிகப்பெரிய பணக்காரர். காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோவலனுடைய தந்தை மாசாத்துவான், கண்ணையனுடைய தந்தை மாநாயக்கர் மிகப்பெரிய வணிகர்கள். அது கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதற்கு பிறகு பூம்புகாரில் பெரிய வணிகராக இருந்தவர் பட்டினத்தாருடைய தந்தை. ஒரு குறிப்பு தேடுகிறேன், அது கைவசப்பட மாட்டேங்குது. அந்த அவர் பட்டினத்தாருடைய தந்தை மிகப்பெரிய பணக்காரர், அரசருக்கே கடன் கொடுக்கக்கூடியவர், அரசருக்கு வேண்டிய ஆபரணங்களை எல்லாம் அளிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். ஆனால் அவர் துறவு கொண்டு போறார். அவர் கொண்ட துறவு, அவர் துறவியாகி வெளியே போகிற பொழுது அவருடைய தாய் மகனே, நான் வயதான காலத்தில் என்னை விட்டு நீ துறவு கொண்டு விட்டாயே, நீ போகக்கூடாது என்று அவரை தடுத்து ஆண்ட பொழுது பட்டினத்தார் சொல்கிறார், காதருந்த ஊசியும் கடைவழிக்கு வாராதே, இந்த சொத்துக்கள் எல்லாம் என்னோடு வரப்போவதில்லை, அதனால் நான் வெளியேறுகிறேன் தாயே. ஆனாலும் உன்னுடைய இறுதிச் சடங்கில் நான் எங்கிருந்தாலும் வந்து கலந்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அதை போல ஆதிசங்கரரும் துறவு இலக்கணத்தை கடைபிடித்து நல்ல துறவியாக வாழ்ந்தவர். அவரும் தாயை துறக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் துறந்தவர்கள் தாயை மட்டும் துறக்க முடியாமல் பட்டினத்தாரும் ஆதிசங்கரரும் இருந்தார்கள்.
ஆதிசங்கரரும் வெளியேறுகிற பொழுது அவருடைய தாயும் இப்படித்தான் அலறினார். அவருக்கும் இப்படித்தான் ஆதிசங்கரர் ஆறுதல் சொன்னார். அப்பொழுது பட்டினத்தாருடைய அவர் அந்த ஊரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். தாய் இறக்கும் வரை இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பட்டினத்தார் அவர்கள் பூம்புகார் நகரிலேயே தங்கி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தாய் மரணமுற்றார். மரண செய்தியை ஊரார்கள் அவருக்கு தெரிவிக்கிறார்கள். ஊரின் எல்லையில் பட்டினத்தார் இருக்கிறார். அவர் அந்த செய்தியை கேட்ட உடனே, அந்த செய்தி காலில் விழுந்த உடனே, அம்மா தாயே, எனக்கு உயிர் கொடுத்து என்னை உலகத்திற்கு உலாவ விட்ட அம்மாவே என்று சொல்லி அழகிறார். அவர் கருவுற்றிருக்கிற பொழுது உயிர் கொடுத்தார். அந்த கருவிலேயே இருக்கிற பொழுது மெய் கொடுத்தார். அந்த உயிரும் மெய்யுமாக சேர்ந்து உயிர் மெய் உடலாக உலகத்திலே உலாவ விட்டார். அந்த தமிழ் எழுத்துக்களிலே உயிர் எழுத்து ஆ என்ற எழுத்தையும், இம் என்ற மெய்யெழுத்தையும், மா என்ற உயிர் மெய்யெழுத்தையும் கொண்டு அம்மா என்று அழைக்கக்கூடிய அற்புதமான அந்த சொல்லுக்கு குறித்தான அம்மாவே, நீ போய்விட்டாயா? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, பையல் என்ற போதே பரிந்தெடுத்து, பையல் என்ற போதே பரிந்தெடுத்து, 2 கை புறத்து ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று தன்னை மறந்து பாடுகிறார். இதுல ஒரு கவிதை நயம் இருக்கிறது. பிரசவமான உடனே தாய் மயக்கத்தில் இருப்பார். அந்த பிரசவம் மருத்துவம் பார்த்த மருத்துவச்சி அல்லது செவிலியர்கள் தான் மயக்கம் தெளிந்தவுடன் குழந்தையை அவரிடம் அறிமுகப்படுத்துவார்கள். தாய் கேட்பாள், குழந்தை என்ன குழந்தை என்று அவர் முதல் வார்த்தை அவருடைய வாயிலிருந்து மலர்கிற பொழுது கேட்பார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை தூக்கி காட்டி, உனக்கு இன்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அதைத்தான் பட்டினத்தடியார்கள் சொல்கிறார்கள். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, பையல் என்ற போதே பரிந்து எடுத்து, உனக்கு பையன் பிறந்திருக்காமா அப்படின்னு சொல்ற, பரிந்து எடுத்து விரும்பி எடுத்து, செய்ய 2 கை புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் என்று அவர் பாடுகிறார். உடனே அவர் இடுகாட்டிற்கு வருகிறார். இடுகாட்டில் தாயினுடைய பிணம் மரக்கட்டைகளில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. மரக்கட்டைகளை எல்லாம் பிரித்து எரிந்து விட்டு இவர் அங்கே இன்னொரு பாட்டு பாடுகிறார். முந்தி தவங்கடந்து 300 நாள் அளவில், முந்தி தவங்கடந்து 300 நாள் அளவில் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து, தொந்தி கரிய சுமந்து பெற்ற தாய் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் என்று சொல்லி கொள்ளி வைக்கின்ற பொழுது ஒரு பாட்டு பாடுகிறார். முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, யாழ் இட்டதி மூழ்கவே என்று சொல்லி பாடுகின்ற எல்லாமே வெண்பாக்கள். பட்டினத்தார் பாடல்கள் அத்தனையுமே வெண்பாக்கள், தத்துவ பாடல்கள். அப்படி ஆதிசங்கரும் அவருடைய துறவை சரியாக பின்பற்றியவர். அவருடைய தாய் இறந்து விடுகிறார். அவர் தாய் இறக்கும் தருவாயில் அவர் தாயிடம் வந்து விடுகிறார். ஆதிசங்கருடைய மடியில் தான் அவருடைய தாய் மரணம். அப்பொழுது
ஊரார்கள் எல்லாம் கூடி அவருக்கு சொல்கிறார்கள், நீ துறவியாகிவிட்டாய், துறவிக்கு உறவு கிடையாது, தாயும் இல்லை தந்தையும் இல்லை, நீ இவரை அடக்கம் செய்யக்கூடாது, இவருக்கு வேண்டிய ஈமக் கடன்களை எல்லாம் நீ செய்யக்கூடாது என்று தடுத்து விடுகிறார். ஆனாலும் அதை மீறி உனக்கு இடுகாட்டில் இடமில்லை, சுடுகாட்டிலும் இடமில்லை, நாங்கள் அங்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு அவர் தோளில் தூக்கி தன் வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள கொள்ளையில் அவரை அடக்கம் செய்து அவருக்கு வேண்டிய ஈமக்கடன்களை எல்லாம் செய்தார். அவரும் தன் தாயை பற்றி ஒரு 10 பாடல்கள் பாடியிருக்கிறார். அதுக்கெல்லாம் நேரம் கருதி இத்தோடு அந்த துறவிற்குள்ள இலக்கணத்தை சொல்வதற்காக அப்படி துறவியாகி அவர் 2 துறவிகளை பற்றி உங்களுக்கு எடுத்து காட்டினார். அந்த வரிசை வள்ளலாரை போல, பட்டினத்தாரை போல, ஆதிசங்கரை போல துறவு வாழ்க்கையை தூய்மையாக பின்பற்றியவர் அடிகளார் அவர்கள். இப்போ அடிகளாரை பற்றியான ஒரு செய்தி, விரிவான செய்திகளை சொல்வதற்கு முன்னால், தொலைக்காட்சிகளில் செய்திகளை சொல்வதற்கு முன்னால் தலைப்பு செய்திகள் என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை, அதாவது தலைப்பு செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கியமான சில நிகழ்வுகளை நான் சொல்லி உரையை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அடிகளார் என்று சொன்னால், அடிகள் என்று சொன்னால் 2 பேரை மட்டும்தான் பெயர் சொல்லாமலே இன்னார் என்று சொல்லுங்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அடிகள், சங்க கால, அதாவது அந்த கால அடிகள், இளங்கோவடிகள். அவர் அடிகள் என்று சொன்னால், பழங்காலத்தில் இலக்கியங்களில் அடிகள் என்று சொன்னால் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் என்று நாம் புரிந்து கொள்வோம். இக்காலத்தில் அடிகள் என்று சொன்னால் குன்றக்குடி அடிகளாரை மட்டும்தான் தெரியும். ராமலிங்க அடிகளை கூட அடிகள் என்று சொல்வதில்லை, அவரை வள்ளலார் என்று சொல்லுவார். அதே போல நிறைய அடிகள் இருக்கிறார்கள். அடிகள் என்று பெயர் போட்டுக் கொள்வார்கள், அடிகள் என்று அழைப்பார்கள். ஆனால் அவருடைய பெயர்களை சேர்த்துத்தான் அடிகள் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் கொன்றக்குடி அடிகளாருக்கு மாத்திரம் அவருடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துவார். அடிகளார் இன்றைக்கு கூட்டம் இருக்கிறது, வருகிறார், அடிகளார் பேசினார், அடிகளார் போனார் என்றால் அந்த காலத்து 20ஆம் நூற்றாண்டு காலத்தில் முழுக்க முழுக்க குன்றக்குடி அடிகளாரையே. அந்த அடிகளாரை பற்றியான ஒரு முன்னுரை. அவர் 11/7/1925 இருந்தார். அவருடைய அப்பா சீனிவாச பிள்ளை, தந்தை சொரணத்தம்மாள். அவருக்கு இட்ட பெயர் அரங்கன். ஊர் திருவாலப்புத்தூர். அது எங்க இருக்கு? திருவாலப்புத்தூர். திருவாலப்புத்தூர் என்பது சீர்காழிக்கு பக்கத்திலே அந்த ஊருக்கு அருகில் உள்ள ஒரு நடுத்திற்கு, ஒரு சிற்றூர் கிராமம். அதுதான் அவர் பிறந்த ஊர். 1931 36 வரைக்கும் அங்க இருந்தது சிதம்பரம் நகரத்திலே இருந்தார். ஏன் சிதம்பரம் நகரத்திற்கு போனார்? சிதம்பரம் நகரான அண்ணாமலை நகரில் இருந்தார். ஏன் சிதம்பரம் போனார் என்றால், அவருடைய அண்ணன் பாலகிருஷ்ணன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்காக சிதம்பரம் போனாங்க. குடும்பம் சிதம்பரத்துக்கு புலம்பெயர்ந்தது. அவர்கள் சிதம்பரத்தில் வாழ்ந்தார்கள். அண்ணன் பாலகிருஷ்ணன் படித்துக் கொண்டிருந்தார். வீட்டு செலவிற்கு வழி வேண்டும் என்பதற்காக மாடுகள் வளர்த்து அதிலிருந்து கறந்த பாலை வீடு வீடுக்கு அரங்கநாதன் தான் ஊற்றிக்கொண்டார். அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராமு வெங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை போன்றவர்கள்லாம், மற்ற தொழிற்சாலை போன்றவர்களெல்லாம் அங்கே பேராசிரியர்களாக இருந்தார்கள். அந்த பேராசிரியர்கள் வீட்டுக்கெல்லாம் இந்த அரங்கநாதன் பால் ஊற்றுவார். இவர் ராபி சேதுப்பிள்ளை வீட்டிலே நாள்தோறும் போய் பால் ஊற்றுகிற பொழுது அவரை பற்றி விசாரிக்க, அவர்கிட்ட இருந்து அரங்கநாதன் சொன்ன பதில்களில் இருந்து இவன் மிக புத்திசாலியாக இருக்கிறானே என்று கருதி, தம்பி நீ நாள்தோறும் ஒரு திருக்குறள் சொல்லு, உனக்கு காலனா தருகிறேன் என்றார். காலனா என்பது அந்த காலத்திலேயே பெரிய தொகை. காலனாவுக்கு ஒரு பொருளை வாங்க முடியும்.
காலனா என்பது இந்த தலைமுறைக்கு என்ன என்பதெல்லாம் தெரியாது, அதை விளக்க நேரம் இல்லை. ஒரு ரூபாய்க்கு 16 அணா, ஒரு அணாவுக்கு 4 காலனா, அப்ப அரையணா உண்டு, காலனா உண்டு, அரைக்கால் ரூபாய் உண்டு, ஒரணாங்கிறது தான் வீச ரூபாய், அந்த ஒரணாங்கிறது. இப்படி எல்லாம் அந்த காலத்திலே கணக்குகள் இருந்தது. அதில் காலமா கொடுப்பார். அந்த காலமாவிற்காக தினமும் ஒரு திருக்குறளை அவர் படிக்க ஆரம்பித்தார். அப்படி படித்ததுதான் 1330 திருக்குறளையும் அவர் மனப்பாடம் செய்து விட்டார். இதற்கு முன்னாலேயே இன்னொரு செய்தியை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்கு வந்திருக்க வேண்டும். அந்த செய்தி என்ன என்றால், அவர் ஊரிலே நடுத்தட்டில் வாழுகின்ற பொழுது அங்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அந்த பிள்ளையார் கோயிலில் திடீரென்று துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. துர்நாற்றம் வீசுகிறதே, அது என்னவென்று பார்ப்போம் என்று ஊர்க்காரர்கள் யாரும் சென்று பார்க்கவில்லை. அவர்கள் துர்நாற்றம் வீசுகிறது என்று விலகிச் சென்றார்கள், தூரச் சென்றார்கள் தவிர எட்டி பார்க்கவில்லை. ஆனால் அரங்கநாதன் தான் போய் பார்த்தார். கோயிலுக்கு முன்னால் பார்த்தால் ஒன்றும் இல்லை. கோயிலை சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு கோயிலுக்கு பின்புறம் போய் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு நாய் செத்து அழுகிய பிணமாக கிடந்தது. அதிலிருந்து வந்ததுதான் அந்த துர்நாற்றம். உடனே ஊருக்குள் சென்று தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த நாயை வெளியேற்றி அடக்கம் செய்துவிட்டு அதை தூய்மைப்படுத்தினார்கள். தூய்மைப்படுத்தி அவருடைய இளம் பருவத்தினர் 10 வயதுக்கு உட்பட்டவர் அனைவருமே இவருக்கு அந்த காலகட்டத்தில் 5 வயதுகள் என்று அவருடைய வரலாற்று குறிப்பிடுகிறார். அந்த வயதை ஒட்டியவர்கள் தான் அந்த இளம் இளைஞர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து கோயிலை தூய்மைப்படுத்தி, அந்த கோயிலுக்கு பெரியவர்கள் பூசாரிகள் வராததுனாலே இவர்களையே பூஜை செய்தார்கள். அரங்கநாதன் தான் பூசை. அதுல ஒருவர் பூஜை செய்பவர், ஒருவர் மலர் பறித்து கொண்டு வருபவர், ஒருவர் தண்ணீர் எடுத்து வருவதற்கு, இன்னொரு பூஜை சாமான்களை எல்லாம் விலக்கி தொலைக்கி வைக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு துறையை ஒதுக்கி கொண்டு அந்த கோயிலை தொடர்ந்து வழிபட்டார்கள். மார்கழி மாதம் பஜனை நடத்தினார்கள். அதுக்கப்புறம் சுண்டல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்புறம் பெரியவர்கள் வர ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் அதற்கு ஒரு கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை பெரிதாக கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணார்கள் என்பது ஒரு வரலாறு. அங்குதான் இவருக்கு ஆன்மீகம் விதைக்கப்பட்ட இடம். அதற்கு பிறகு இவர் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை நகருக்கு ராணி செயல்களிடம் திருக்குறள் ஒப்பித்த பொழுதுதான் திருக்குறள் அங்கே இவருக்கு பதியமிடப்படுகிறது. அப்படி அங்கு ஒரு 3 ஆண்டு காலம் 1931 36 வரைக்கும் 5 ஆண்டு காலம் சிதம்பரத்திலே அவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராயபுரத்துக்கு பக்கத்தில் கடியாவட்டின்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் சில காலம் இருக்கிறார்கள். பள்ளி இறுதி வகுப்பு வரைக்கும் படித்து விட்டு வேலை தேடுகிறார். ஒரு இடத்துல வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைக்காத ஒரு நிலையில் அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. தர்மபுர ஆதீனத்தில் கணக்கெழுதும் வேலை காலியாக இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். நீங்கள் அங்கு சென்று அந்த வேலையை கேட்டு பெற்றால் உனக்கு எதிர்காலம் நலமாக அமையும் என்று ஒரு நண்பர் அவருக்கு சொல்லுகிறார். சரி என்று மதுரை ஆதிபடம் மதுரையில் தர்மபுர ஆதீனத்திற்கு சென்று அந்த பணியை கேட்டு பெற்றுக் கொள்கிறார். அந்த பணியை செய்கிறார். கணக்கெழுதுவது மட்டும் இவருடைய வேலையாக இல்லை. ஆகம விதிகளின்படி அந்த ஆதீனத்தை தூய்மைப்படுத்தி பூஜை சாமான்களை எல்லாம் துலக்கி எடுத்து ஆதீனத்திற்கு பூஜை செய்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அது ஒழுங்குமுறையாக அவர் செய்து கொண்டிருந்தார். அதையெல்லாம் கண்டு அந்த தர்மபுர ஆதீனம் அவர் மீது மிகுந்த பற்று கொண்டு இவன் ஆகம விதிகளை எல்லாம் சரியாக கடைபிடித்து இது பண்றான், இவனுக்கு இளவரசு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அவருக்கு இளவரசு பட்டம் கட்டுகிறார்கள். தர்மபுர ஆதீனத்தில் அரங்கநாதனுக்கு இளவரச பட்டம். அப்பொழுது அவருக்கு அரங்கநாதனை வெளியேற்றி விட்டு அவருக்கு ஒரு புதிய பெயர் சூட்டுகிறார்கள். என்ன பெயர் என்றால் கந்தசாமி தம்பிரான். கந்தசாமி தம்பிரானாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது திருக்கடையூர் கோயில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்டது. அந்த கோயிலினுடைய மேற்பார்வை பொறுப்பும் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கே கைலாசம் பிள்ளை என்பதுதான் தக்கார். கோயில் தக்கார் என்றால் உங்களுக்கு புரியும்.
ஒரு அறக்கட்டளை தலைவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த அறக்கட்டளையுடைய தலைவர் அவர் உடனே ஒரு காலத்தில் தர்மபுரம் ஆதீனத்திடம் வந்து மன்றாடி கேட்கிறார், குன்றக்குடியில் கந்தசாமி தம்புரானுக்கு மகுடம் சூட்டுவதற்காக மடாதிபதியாக ஆதீனமாக மகுடம் சூட்டுவதற்காக விரும்புகிறார்கள். தயவு செய்து நீங்கள் தர்மபுர ஆதீனத்திலிருந்து அவரை விடுவித்து குன்றக்குடி அனுப்பி வைக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறார். அரங்கநாதனாக இருந்து கந்தசாமி தம்பிரானாக மாறிய அடிகளாருக்கு தர்மபுரத்தை விட்டு குன்றக்குடி வருவதற்கு மனமில்லை. ஆனால் அவருடைய வற்புறுத்தலின் காரணமாக அவர் குன்றக்குடிக்கு வருகிறார். 45வது மகா சன்னிதானமாக அவருக்கு அடிகளார் பட்டம் சூட்டப்படுகிறது. அடிகளார் பட்டம் சூட்டப்படும் பொழுது ஏற்கனவே அரங்கநாதனாக இருந்தவர் தர்மபுர ஆதீனத்திற்கு வந்த பொழுது அங்கே கந்தசாமி தம்பிரானாக மாறுகிறார். அரங்கநாதனை அங்கே விட்டு விடுகிறார். இப்ப குன்றக்குடிக்கு வந்ததற்கு பிறகு கந்தசாமி தம்பிரானை தூக்கி தூரத்தில் வைத்துவிட்டு அவருக்கு புதிய பெயர் சூட்டுகிறார். என்ன பெயர் என்றால் தெய்வீக சிகாமணி, தெய்வ சிகாமணி அருணாசல தேசிய பரமாச்சாரியார். ஒரு நீண்ட பெயர், நினைவில் வைத்துக் கொள்வது கொஞ்சம் கஷ்டம். திருப்பி சொல்லுகிறேன், தெய்வ சிகாமணி அருணாசல தேசிய பரமாச்சாரியார். அருணாசல தேசிய பரமாச்சாரியார் என்று அவருக்கு பெயர் சூட்டி மடாதிபதியாக்கிவிட்டார். குன்றக்குடியினுடைய மடாதிபதி 45வது சன்னிதானம் மடாதிபதியாகிவிட்டார். அதற்கு பிறகு அந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அந்த மடாதிபதியினுடைய மடத்துக்குள்ள சொத்துக்கள் எவ்வளவு பேர் அந்த மடத்தில் இருக்கிறார்கள், என்ன பணியாற்றுகிறார்கள், அந்த மடத்திற்குள்ள சொத்துக்களிலிருந்து என்ன வருமானம் வருகிறது என்பதையெல்லாம் அவர் ஆராய்ந்து ஒரு ஆய்வு நடத்தி கணக்கெடுக்கிறார். அந்த மடத்திற்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன, பல கிராமங்கள் இருக்கின்றன. இந்த மடங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் எப்படி வந்து சேரும் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். பெரிய பணக்காரர்களுக்கு வாரிசு இல்லை என்றால் அதை உறவுக்காரர்களுக்கோ நண்பர்களுக்கோ அந்த சொத்தை கொடுக்க மாட்டார்கள், கோயிலுக்கு எழுதி வைத்து விடுவார்கள். அந்த கோயில் ஒரு மடத்துக்கு சொந்தமாக இருக்கும். அதே போல சில பணக்காரர்கள் வேண்டுதல் வைத்திருப்பார்கள், வேண்டுதல் நிறைவேற்றி விட்டால் அதை கொடுப்பார்கள், நிறைய கோயிலுக்கு கொடுப்பார்கள். மன்னர்கள் பல கிராமங்களை கோயில்களுக்கு எழுதி வைப்பார்கள். இப்படித்தான் கோயில்களுக்கு மடங்களுக்கும் நிறைய சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த சொத்துக்களை எல்லாம் யாரு அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப வேதனைக்கான, இன்றைக்கும் கூட அதைத்தான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. வடபழனி கோயிலுக்கு, சென்னை வடபழனி கோயிலுக்குள்ள சொத்துக்களை எல்லாம் பல பேர் பலவிதமாக பணக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். அது நீண்ட காலம் அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு என்ன முடிவு என்று தெரியவில்லை, தீர்ப்பு வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒவ்வொரு கோயில்களுக்கும் அந்த மாதிரியான சொத்துக்கள். அதே போல குன்றக்குடி மடாதிபதிக்கு மடத்திற்கும் நிறைய சொத்துக்கள் இருந்தன. ஆனால் அங்கிருக்கு பணியாற்றுவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல், வருவாய் இல்லாமல் அந்த மடம் இருந்தது. இதெல்லாம் பார்த்து விட்டு அதற்கு பிறகு அந்த சொத்துகளில் இருந்து அதை சாப்பிட்டுக் கொண்டவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் எல்லாம் விலைக்கு உரிய வருமானத்தை பெற்று ஒரு வளமான மடமாக அதை அவர் மாற்றினார். அதை மாற்றியதற்கு பிறகு அந்த குன்றக்குடி மடத்தை சரிப்படுத்தி விட்டார், மடத்திற்கு வேண்டிய வருமானத்தை அதிகப்படுத்தி விட்டார். ஆனால் அந்த ஊர் மக்கள் ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏழ்மையில் வாழ்ந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே சந்தித்து விசாரித்தார். உங்களுக்கு என்ன வருமானம் வருகிறது, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும், நீங்க எதை செய்ய விரும்புகிறீர்கள், உங்களுக்கு வறுமையை போக்குவதற்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டு
அதற்கு ஏற்ப அவர்களுக்கு என்னென்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு தச்சர், உதாரணத்துக்கு ஒரு தச்சர், உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தச்சு வேலை செய்யும். தச்சு வேலையில என்னென்ன செய்வாய்? ஏற்கலப்பை செய்வேன், வண்டி செய்வேன், இது போன்று உழவு செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கான அறுவாள், கருவாள், மண்வெட்டி, இந்த மாதிரி எல்லாம் நான் செய்யக்கூடியவன். ஏன் செய்யவில்லை? எனக்கு சேர்ந்த பொருள்களை வாங்குவதற்கு, மூலப்பொருள்களை வாங்குவதற்கு பணம் இல்லை, வாங்கி நான் செய்தாலும் அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும், சில பேர் கூடை முடையவர்கள், தடுக்க முடையவர்கள், காய்கறி பயிரிட்டுகிறவர்கள், அதை விற்க முடியாமல் என்பவர்கள், இவரையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த தொழிலுக்கு ஏற்ற ஒரு சந்தையை அவர் ஏற்படுத்தினார். அந்த தொழிலை செய்வதற்கான கருவிகளை வாங்குவதற்கு அவர்கள் பண உதவி மடத்திலிருந்தும் செய்தார். சில படித்த மாணவர்கள் கொஞ்சம் பெரிய தொழில்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற பொழுது வங்கிக்கு சென்று கடன் பெற்றுக் கொடுத்தார். வங்கி மேலாளர் இவருக்கு கடன் கொடுப்பதற்கு இவருக்கு போதுமான வருமானம் இல்லை, அதற்கு ஜாமீன் கொடுப்பவர்கள் ஆள் வேண்டும், சரியானவர்கள் ஜாமீன் கொடுத்தால் நான் கடன் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஜாமீன் நான் போடுகிறேன் என்று சொல்லி பல பேருக்கும் ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்து தொழில் பேட்டையாக குன்றக்குடியை ஆக்கிவிட்டார். அங்கே வேலை இல்லாதவர்களே இல்லை, எல்லோருக்கும் அவரவர்களுக்கு தந்த வேலைகள் இருந்து கொண்டே இருந்தது. வீட்டில் இருந்த தாய்மார்களுக்கு கூட ஒரு வேலை கொடுத்திருந்தார். அப்படி எல்லாரும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு கிராமமாக அது உருவாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பரவியது. அது நேருக்கும் அந்த செய்தி போய் எட்டியது. அந்த நேருக்கு அந்த செய்தியை எட்டிய பொழுது அவர் நேருக்கு பிறகு இந்திரா காந்திக்கு அந்த செய்தி எட்டிய பொழுது அவர் பாராளுமன்றத்திலேயே இவரை பாராட்டி பேசி, தமிழ்நாட்டில் அற்புதமான ஒரு துறவி அற்புதமான செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், அவரை போன்றே அதை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற கிராமங்களை எல்லாம் நீங்கள் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று பல முதலமைச்சர்களுக்கு கிடைத்த. அங்கே ஒரு திட்டக்குழு, கிராம திட்டக்குழு ஒன்று ஏற்படுத்தி அந்த கிராம திட்டக்குழுவிலே குன்றக்குடி அடிகளாரையும் உறுப்பினராக சேர்த்தார். அப்படி குன்றக்குடியை ஒரு முன்மாதிரியாக கொண்டு இந்தியா முழுவதும் உள்ள கிராமங்கள் முன்னேறி இருக்கின்றன என்பது வரலாற்று உண்மை. இதற்கு இடையில் நான் சொன்ன அந்த தலைப்பு செய்திகளிலே ஒன்று செய்திகளை அங்கே நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். இப்ப அந்த முதலிலே சொன்னதுபடி அந்த தலைப்பு செய்திகள் 1945 தருமபுர ஆதீனம் கையிலை குருமணி தமிழ் கல்லூரியில் பயின்றார். 1949 தான் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தில் இளவரசு பட்டம் சூட்டிய காலம் 1949. தெய்வ சிகாமணி அருணாசல தேசிக பரமாச்சாரியார் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. 45வது குன்றக்குடி ஆதீனமாக பட்டம் சூட்டுறது. இதுக்கிடையிலே இன்னொரு செய்தி நான் சொல்ல வேண்டும். இங்கே குன்றக்குடிக்கு வருவதற்கு முன்னால் தர்மபுர ஆதீனத்திலே அவருக்கு இளவரசு பட்டம் சூட்டினார்கள் கந்தசாமி தம்பிரான். இளவரசு பட்டம் சூட்டினால் அவர்கள் புண்ணிய நதியாடி வர வேண்டும் என்று கையை எப்படி ராமனுக்கு கட்டளையிட்டாலோ அதை போல புண்ணிய நதியாடி புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு வர வேண்டும் என்பது ஆகம விதி. சைவ சித்தாந்தத்திலே அப்படி ஒரு ஆகம விதி இருக்கிறது. அந்த விதியின்படி இவர் தென் மாவட்டங்களில் உள்ள கோயில்களை எல்லாம் தரிசிக்க சென்றார். அப்படி சென்ற பொழுது திருப்பரங்குன்றத்தில் உள்ள சரவண பொய்கை என்றால் அங்கே உள்ள குளத்தில் நீராடி விட்டு குளக்கரையில் வந்து அமர்ந்து தன்னுடைய மேலாடையை விரித்து அதன் மீது அமர்ந்து தவம் செய்தார். தவம் ஒரு 15 நிமிடம் தவத்திற்கு பிறகு கண் திறந்து பார்த்தார். ஏகப்பட்ட காசுகள் இருந்தது. 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் எல்லாம் அவருடைய. என்ன நினைத்து விட்டார்கள் என்றால் இது ஒரு பிச்சைக்கார சாமி, பாவம் இந்த பிச்சைக்காரர் சாமி.
ஏனென்றால் கோயில் வாசலிலே உட்காருவதற்கு இடம் கிடைக்கல. இப்போ இவர் புதிதாக இந்த ஊருக்கு வந்த சாமியாக இருக்கலாம். ஏற்கனவே இடம் பிடித்தவர்கள் இவருக்கு இடம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். பாவம், குளக்கரையில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறார் என்று சொல்லி அவருக்கு போட்ட வரலாறுகள் உண்டு. அவரை பிச்சைக்காரன் ஆக்கிய வரலாறு உண்டு. அதை போல அவருடைய குறிப்புகளை மட்டும் நான் இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன். 1952 45 குன்றக்குடி ஆதீனமாக பட்டம் பெற்றார். 1953 பிரான்மலை திருக்கோயில் தேரோட்டம். அந்த தேரோட்டத்திற்கு கலைஞர் வருகை தந்தார். 1954 ராஜாஜி தலைமையில் தேவகோட்டையில் அருள்நெறி திருக்கூட்டம் நடந்தது. அதே ஆண்டில் இலங்கைக்கும் பயணம் செய்தார். 1955 அருள்நெறி திருப்பணி மன்றம் தொடங்கினார். ஏனென்றால் அவருடைய முழு வரலாறுகளை என்னாலே சொல்லியிருப்பதற்கான காலம் கிடையாது. அவருடைய குறிப்புகளை மட்டும் சொன்னால் ஓரளவுக்கு உங்களால் அவரை பற்றி ஊகித்துக் கொள்ள முடியும் என்பதற்காக குறிப்பாக சில குறிப்புகளை சொல்கிறேன். 1956 அறிஞர் அண்ணா மடத்திற்கு வருகிறார். 1958 குன்றக்குடி உயர்நிலைப் பள்ளியை தொடங்கும். அந்த பள்ளியில் நான் அந்த கல்வி பணி வருகிற பொழுது அதை பற்றி நான் விரிவாக சொல்லலாம் இருக்கிறேன். 1959 தெக்கூரில் பள்ளி சீரமைப்பு மாநாடு ஒன்று நடத்துகிறார். பள்ளிகளை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று தெக்கூர் என்ற ஊரில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்துகிறார். அன்றைக்கு பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அந்த மாநாட்டிற்கு வந்து உரையாற்றி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய சிறப்பு. ஒரு நேரு வாழ்ந்த காலத்தில் சர்வதேச தலைவர்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 3 பேர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 3இல் ஒருவராக நேரு இருந்தார். அதிலே ஒருவர் அமெரிக்காவுடைய அதிபர் கென்னடி, ரஷ்யாவுடைய அதிபர் புஷே, இந்தியாவினுடைய பிரதமர் நேரு. அமெரிக்காவும் ருசியாவும் வல்லரசு நாடுகள். இந்தியா ஒரு சாதாரண நாடுதான். ஆனால் இந்த 3 பேரிலும் புகழ் வாய்ந்தவராக அன்றைக்கு நிமிர்ந்து நின்றவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவருடைய அறிவாற்றலும் பேச்சாற்றலும் உலகம் இயக்கத்தக்கக்கூடிய அளவிலே அந்த களத்தில் இருந்தது. காமன்வெல்த் சபையில் நேரு பேசுகிறார் என்று சொன்னால் வெளியில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஓடோடி வருவார்களாம். கேண்டீன்ல காபி குடித்துக் கொண்டிருந்தவர்கள், வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், ஐயோ நேரு பேச போகிறார்கள் என்று முழுமையாக கேட்க வேண்டும் என்று அப்படி ஒரு பேச்சாற்றல் நேருக்கு. அப்படிப்பட்ட நேரு குன்றக்குடியார் அடிகளாருடைய அழைப்பை ஏற்று குன்றக்குடிக்கு வந்திருக்கிறார். தெக்கூர் என்ற இடத்தில் ஒரு கல்வி மாநாட்டில் வந்து அவர் உரை நிகழ்த்தினார் என்பது தமிழ்நாட்டிற்கும் அடிகளாருக்கும் குன்றக்குடி மடத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய குடிப்பினை பாக்கியமாகும். மத்திய சேமனர் 1960 மத்திய சேமனர் குழுவில் உறுப்பினராக 1966 தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்ற ஒரு பேரவையை தொடங்குகிறார். 1967 திருப்பத்தூரில் தமிழ் சங்கம் தொடங்கி நடத்துகிறார். 1968 ஒரு முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டில் ஒரு 3 நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று, 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னை அண்ணா நகரில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் தொடக்க உரை, அந்த மாநாட்டினுடைய தொடக்க உரையை குன்றக்குடி அடிகளார் தொடங்கி பேசுகிறார். அப்பொழுது திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதே ஆண்டில் அவர் இலங்கைக்கு பயணமாகிறார். யாழ்ப்பாணத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை கோயிலுக்கு விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் அங்கே உள்ள மேம்பட்டவர்கள். அதை போல அதற்காக யாழ்ப்பாணத்தில் போய் உண்ணாவிரதம் இருந்தார். பெரியார் கேரளாவில் வைக்கம்ல எப்படி உண்ணாவிரத தீண்டாமைக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரோ அதை போல யாழ்ப்பாணத்தில் தீண்டாமைக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். இதே ஆண்டில் தான் 1968 தான் அண்ணா முதலமைச்சராக இருக்கிற பொழுது வெண்மணி கிராமத்தில்
இனக்கலவரம் ஏற்பட்டு நிறைய பேர் அதுல இறந்து விட்டார்கள். அந்த இடத்திற்கு அடிகளார் தான் நேரடி சென்று அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறி மடத்தில் இருந்து அரிசி மூட்டைகளை எல்லாம் அனுப்பி வைத்து உணவளித்து உடை கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிய காலம் அது. அடுத்து 1969 ஒரு 3 நிகழ்வுகள். பாபநாசத்தில் பொதிகை திருவள்ளுவர் தமிழ் கல்லூரி ஒன்றை நிறுவுகிறார். பாரி வள்ளல் பாரி பிரான்மலையில வள்ளல் பாரியுடைய விழா ஆண்டுதோறும் நடக்கும். 1969 அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராகி விடுகிறார். கலைஞர் அந்த விழாவிற்கு வந்து அந்த விழாவை தொடங்கி தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு கலைஞரை அழைத்து முதல்வரை அழைத்து அந்த விழாவை நடத்துகிறார். அந்த விழா 1969 தான் அப்போ மேலவை உறுப்பினர், சட்டமன்ற மேலவை உறுப்பினராக அடிகளாரை கலைஞர் நியமிக்கிறார். இதுகாரும் எந்த துறவியும் எந்த அடிகளாரும் மேலவையிலோ அல்லது சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருந்ததில்லை. இன்றைக்கு வரைக்கும் வேறு யாரும் இருந்ததில்லை. எனக்கு தெரிய இவர் மற்றும் குன்றக்குடி அடிகளார் மட்டும்தான் மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1971 தமிழ்நாடு தமிழ்நாடுல சோவியத் நாட்டிற்கு ஒரு குழு போகிறது. அந்த குழுவில் இவர் உறுப்பினராக இருந்து சோவியத் நாட்டுக்கு செல்கிறார். 72 வல்லூர் கோட்டம் திருப்பணி. 1972 தான் வல்லூர் கோட்டம் கட்டுவதற்கு தொடங்குகிறார்கள். அந்த திருப்பணி குழு தலைவராக குன்றக்குடி அடிகளார் இருக்கிறார். 1973 2 நிகழ்ச்சிகள். உலக திருக்குறள் பேரவை இன்றைக்கு நாம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோமே, மாவட்டங்கள் தோறும் உலக திருக்குறள் பேரவை இருக்கின்றனவே, இதைக்கு வித்திட்டு தொடங்கி வைத்தவர் நிறுவன தலைவர் குன்றக்குடி அடிகளார். எந்த ஆண்டு என்றால் 1973 திருச்சியில் தமிழ்நாடு தெய்வீக பேரவையை தொடங்கி, தெய்வீக பேரவை முன்னமே தொடங்கிவிட்டார். திருச்சியில் தமிழ்நாடு தெய்வீக பேரவை மாநாடு ஒன்று 1973 நடத்தினார். 1975 நாகர்கோவில் தமிழ்நாடு தெய்வீக பேரவையின் 3வது மாநில மாநாடு நடத்தினார். 1982 முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதிலே ஒரு நிகழ்வு குமரி மாவட்டம் மண்டைக்காடு கலவரம். 2வது சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பாராட்டு. 3 மலேசியா, கொரியா, ஹாங்காங், ஜப்பான், செஞ்சீனா பயணம், புளியங்குடி இனக்கலவரம். இந்த இப்படி ஒரு 4 நிகழ்வுகள் நடந்ததிலே குன்றக்குடி அடிகளாருடைய பங்களிப்பு அளப்பரியது. ஐயா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, நல்லா கேக்குது பேசுங்க. நான் பாட்டுல பேசிட்டு இருந்து அது கேட்காம ஆஃப் ஆகி மைக் ஆஃப் ஆகி வச்சு நல்லா கேக்குது பேசுங்க. சரி. இந்த குமரி மாவட்டம் மண்டைக்காடு கலவரம் நடந்தது மிக பயங்கரமான ஒரு கலவரம். அது அந்த காலத்திலே கொலை நடந்த கலவரங்கள். அந்த கலவரத்தை கேள்விப்பட்ட உடனேயே அடிகளார் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார். அங்கு கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கான மண்டைக்காடு கலவரம் ஒரு அற்பத்தனமாக நடந்த கலவரம், அற்பத்தனத்திற்காக நடந்த கலவரம். என்ன பகவதி அம்மன் என்று அந்த குமரி தெய்வம் இருக்கிறதே குமரி முனையில, அதற்கு நீர் எடுக்கிறதுக்காக போட்டி போட்டதுல தொடங்கியது அந்த கலவரம் என்று குறிப்பு இருக்கிறது. அது வெடித்ததற்கு பிறகு அங்கு சென்று இந்து மத தலைவர்களை எல்லாம் சந்தித்து, பாதிரியார்களை சந்தித்து, 2 தரப்பினர்களையும் ஒன்றாக கூட்டி வைத்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி அமைதியை ஏற்படுத்தியது குன்றக்குடி அடிகளார் தான்.
அந்த நிகழ்ச்சியை 1982 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் சட்டமன்றத்திலேயே அவரை பாராட்டுகிறார். குன்றக்குடி அடிகளார் இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்திருக்கிறார். இதை போன்ற மற்ற அடிகளார்கள் எல்லாம் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று குன்றக்குடி அடிகளாரை வெகுவாக பாராட்டி புகழ்ந்த செய்தி சட்டமன்ற குறிப்பிலே இருக்கிறது. அதே ஆண்டில்தான் மலேசியா, கொரியா, ஹாங்காங், ஜப்பான், ஜெர்ஜினா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணமாகிறார். அதே போல புளியங்குடிங்கிற இடத்துலையும் இதே மாதிரியான ஒரு கலவரம், அந்த கலவரத்தையும் மண்டைக்காட்டில் இவர் செய்த சமாதானம் போல அங்கேயும் சென்று அதை அமைதிப்படுத்தி இருக்கிறார். 1984 பிரதமர் இந்திரா காந்தி குன்றக்குடி கிராம வளர்ச்சி பள்ளிகளை பார்வையிட்டு பார்த்தார். குன்றக்குடியிலே பள்ளிகளை எல்லாம் தொடங்கி அதை சீராகவும் சிறப்பாகவும் அடிகளார் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்திரா காந்தியிடம் சொல்லப்பட்ட பொழுது அதை நான் நேரில் பார்வையிடுகிறேன் என்று சொல்லி குன்றக்குடிக்கு ஒரு பிரதமர் ஏற்கனவே நேரு வந்திருக்கிறார். அவருடைய மகள் இந்திரா காந்தியும் 1984 அங்கே வந்திருக்கிறார்கள். 1986 அரசு விருதான திருவள்ளுவர் விருது, அப்பொழுதுதான் 1986 தான் அரசு திருவள்ளுவர் விருது என்ற ஒரு விருதை கலைஞர் அவர்கள் தொடங்குகிறார்கள். அந்த முதல் விருது குன்றக்குடி அடிகளாருக்குத்தான் கொடுக்கப்பட்டது. 1989 ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலுக்கு இவருடைய நூல், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்று இவர் தலைப்பிட்ட இவருடைய நூலுக்கு தமிழக அரசு முதல் பரிசு கொடுத்திருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டீலெட் என்ற டாக்டர் பட்டம் 1989 இவருக்கு வழங்கப்படுகிறது. 1991 மத்திய அரசு அறிவியல் தேசிய விருது இவருக்கு கொடுத்தது. லண்டன், அமெரிக்கா சுற்றுப்பயணம் 1991 தான் மேற்கொள்கிறார். 1993 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் விருது இவருக்கு வழங்கப்படுகிறது. 1995 இவருடைய வாழ்க்கை முற்றுப்படுகிறது. இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள், 2 பிரதமர்கள், 2 முதலமைச்சர்கள் பதவியிலே இருக்கிற பொழுதே இவருடைய அழைப்பை ஏற்று குன்றக்குடி சிறப்பித்தார்கள் என்பது எவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பெரும்பெயராகும். இதுதான் இப்பொழுது நான் படித்த தலைப்பு செய்திகளிலே எல்லா செய்திகளையும் விரிவாக நான் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அதனால் ஏறக்குறைய இப்ப இடையில அங்கே நான் அந்த செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம். அந்த துறவிகள், இந்த துறவிகள் என்றால் ஒரு செய்தி, துறவிகள் அல்லது மடாதிபதிகள் தரையில் நடக்க மாட்டார். அந்த காலத்தினுடைய மடாதிபதிகளை எல்லாம் பல்லக்கில் தான் போகணும். அவர்களை நீங்கள் நேரில் பார்த்தால் எப்படி இருப்பார்கள்? 10 நிமிஷம் இருக்கு ஐயா. இன்னும் 10-12 நிமிடங்கள் இருக்கு. என்ன எத்தனை மணிக்கு முடிக்கணும்? மணி 11:40 ஆகுது. அதான் 12 மணிக்குள்ள முடிச்சிடலாம் ப்ரோக்ராம். சரி சரி சரி, முடிச்சிடலாம். 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடலாம். அவர்கள் எல்லாம் வெயிலில் படாமல், மழையில் நனையாமல், வறுமையை தீண்டாமல் கொழு கொழு கொழுன்னு இருப்பார்கள். ஏனென்றால் நெய் இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற பஞ்சாங்கம், அதாவது பஞ்சாமிர்தம், பல வகைகள், இப்படி ராஜபோகத்தில் இருப்பார்கள் மடாதிபதிகள். அதனால அவர்களை சுமப்பவர்கள் 4 பேர் சுமக்கக்கூடியவர்களுக்கு பதிலாக 8 பேர் சுமப்பார்கள். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கனமாக அவங்களுக்கு இந்த மாதிரியான சமுதாய சிந்தனைகள் இருந்ததில்லை. வெளியில் வரமாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இவரை 45வது மடாதிபதியாக குன்றக்குடியிலே பட்டம் சூட்டிய பொழுது அந்த ஆகம விதிப்படி அந்த மடாதிபதியை பல்லக்கில் வைத்து
ஊர்வலமாக ஊரை சுற்றி தூக்கி வர வேண்டும் என்பது விதி. அந்த விதிக்கு இவர் உட்படவில்லை. மனிதரை மனிதர் சுமக்கும் இந்த கொடுமையை நான் அனுமதிக்க மாட்டேன், நான் பல்லக்கில் ஏற மாட்டேன் என்று சொன்னவர் எப்பொழுது பல்லக்கில் ஏறினார் என்றால் 1995 தான் ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் தான் அவர் ஏறவில்லை. பல்லக்கில் அவருடைய உடம்பு மட்டும், உயிரற்ற உடல் மட்டும் பல்லக்கில் சென்றது. அப்படி இவருடைய பணிக்காலம் முழுவதும் அவருடைய தமிழ் பணியை நேரம் குறைந்துவிட்டதால் அவருடைய கல்வி பணிகளை எல்லாம் விரிவாக எனக்கு சொல்ல முடியவில்லை. தமிழ் காட்டிய தொண்டுகளிலே இந்த பட்டிமன்றம், வழக்காடு மன்றங்களை செம்மைப்படுத்தி அதுக்கு ஒரு சிறப்பு செய்து அதை அறிமுகப்படுத்திய பெருமை அடிகளாருக்கு உண்டு. பல பட்டிமன்றங்களுக்கு தலைமையேற்று நடத்தியவர். பல பட்டிமன்றங்களை நான் கேட்டிருக்கிறேன். அடிகளார், குன்றக்குடி அடிகளாரை நேரை பார்த்தவர்கள் பலர் இருக்கலாம். இப்போது இதை கண்ணுற்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கண்ணுற்றவர்களும் காதால் கேட்பவர்களும் சிலர் அவரை பார்த்திருக்கலாம். என் வயது உடையவர்கள், எனக்கு வயதுக்கு கீழே 50 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதில் ஒரு சிலர் பேர் அவரோடு பேசியும் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 2 வாய்ப்பையும் நான் பெற்றேன். நான் ஒரு 60 வாக்கில் 62 வாக்கில் நான் ஆலங்குடி உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் மாணவர் மன்ற செயலாளர். அங்கு ஒரு அரிஜன ஹாஸ்டல் இருக்கிறது, விடுதி இருக்கிறது. ஆண்டுதோறும் அந்த விடுதியில் ஆண்டு விழா நடக்கிற பொழுது அந்த ஆண்டு விழாவிற்கு குன்றக்குடி அடிகளார் வந்து பேசுவது வழக்கம். அந்த வார்டன் அந்த வார்டன் எனக்கு மிக நெருக்கமானவர். அவர் அடிகளாருக்கு அப்பொழுதுதான் என்னை அறிமுகப்படுத்தி அவருக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அப்பொழுது சில வார்த்தைகள் அவர் கேள்வி கேட்பார், சிலதற்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த பேரு எனக்கு உண்டு. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய வடிவம் எப்படி இருந்தது என்றால், விவேகானந்தருடைய ஆன்மீகம், பெரியாருடைய பகுத்தறிவு, காரல் மார்க்சனுடைய சமத்துவம், காந்தியினுடைய அகிம்சை, வள்ளலாருடைய இரக்க குணம், இத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக இருந்தவர் தான், அந்த வடிவாக இருந்தவர் தான் அடிகளார் அவர்கள். இப்பொழுது நாம் ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துவிடலாம். 12 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று நெறியாளர் குறிப்பிடுகிறார். அதை மீறுவது மரபுக்கு உகந்ததல்ல. இந்த கவிஞர்களை பற்றி ஒரு கமெண்ட் கூட அவர் சொல்லவே இல்லை என்று கவிஞர்கள் நினைக்கலாம். நான் இறுதியில் அதை சொல்லிக்கொள்ளலாம், ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்த மாதிரி அவற்றை சொல்லலாம் என்பதா சொல்லவில்லை. அறுவகையில் சுவை போல 6 கவிஞர்கள் அறுவடை விடு போல, அறுவடை விட்டு முருகன் போல அருமையாக கவிதை பாடினார். உண்மையிலேயே இன்றைக்கு எல்லாருடைய கவிதையுமே சிறப்பாக இருந்தது. கவிதை பாடி முடிந்தவுடன் நெறியாளர் அந்த கவிதைகளை பற்றியான ஒரு அருமையான விளக்க உரைகள் இடம் புகுந்து அருமையாக அதையெல்லாம் அவர்கள் சொன்னார். அதனால அதுகளை பற்றி, அந்த கவிதையை பற்றியோ அல்லது அந்த கவிஞர்களை பற்றிய பின்புலத்தை பற்றியோ நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலையை அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். எனக்கு அது குறைவாக அந்த சுமை உறைந்து விட்டது என்று கூட சொல்லலாம். பட்டுராஜ பாரதி அவருடைய பாடல்கள் எப்பொழுதுமே எனக்கு பட்டுராஜாவை கவிதையே ஒரு புறம் பிடிக்கும், பட்டுராஜ பாரதியும் அவருடைய சிந்தனைகள், அவருடைய தமிழ் பற்று, தவறாமல் எல்லா இலக்கிய கூட்டங்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு, இதெல்லாம் அவரை எனக்கு பிடிக்கும். அதையும் தாண்டி அவருடைய கவிதை, இருங்க நீங்க உங்களை காட்டுறதுனால நான் நிறுத்திடுறேன். இருக்கு நான் 5 நிமிஷம். ஹலோ
ஹலோ ஐயா நீங்க பேசுங்க ஐயா. இல்ல திடீர்னு நீங்க உங்க முகத்தை காட்டின உடனே நீங்களும் இருக்கீங்க. இல்ல 5 நிமிஷத்துல முடிச்சாங்க. பட்டுராஜ் அவர்களுக்கு பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க. எனக்கு பிடிக்கும். வரும் ஆண்டு வளமாக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வரிசைப்படுத்தி பட்டுராஜ பாரதி அவர்கள் பாடினார்கள். அதற்கடுத்து பாடிய சக்கர கண்ணதுரான், இவருக்கு சக்கர கண்ணதுரான் என்பதை விட சர்க்கரை கண்ணதுரான் என்று சொல்வது அடிப்படை. அவருடைய கவிதைகள் எல்லாம் அப்படி இனிப்பான கவிதைகள். கண்ணறியா கொரோனா பற்றி, கண்ணுக்கு தெரியாத கொரோனா பற்றி அருமையாக அவருடைய கொடுமைகளை எல்லாம் அடுக்கி சொன்னார். அதே போல சீதாராமன் ஊரடங்கினால் மக்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் அவருடைய கவிதையை கொண்டு வந்து சொன்னார். பொதிகை மு. செல்வராஜ் அவர்கள் என்னுடைய கவிதை ரசிகர், என் மீது அளப்பரிய பற்றும் பாசமும் வைத்திருப்பவர். பட்டுராஜை போலவே செல்வராஜன் எனக்கு பிடித்தமானவர், அவருடைய கவிதையும் பிடித்தமானவை. நல்ல படைப்பாளி, நூல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அதே போல பொன்செல்வி, அதை பொற்செல்வி என்று இவர்கள் படித்தார்கள். ஆனால் அது பொற்செல்வி, இலக்கணப்படி பொற்செல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதோ அந்த அம்மா தன்னை பொன்செல்வி என்று போட்டு கொண்டிருக்கிறது. அது வாழ்க்கையை பற்றி ஒரு, இந்த வாழ்க்கை எதற்காக இருக்கிறது, அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கு எதெல்லாம் வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லி பேசி கவிதை பாடுகிறது. அதற்கு கவிதை எழுதும் என்று எனக்கு தெரியவில்லை. பொன்செல்வியை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கவியரங்கங்களில் கலந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நெறியாளர் சொன்னதை போல எனக்கு மிகவும் திருக்குறள் பேரவையை நடத்தி செல்வதற்கு வலதுபுறமாக பொற்செல்வியும் இடதுபுறமாக கண்ணையும் இருந்து என்னை நடத்தினார்கள், இயக்கினார்கள் என்பது மிக இல்லை. அவர்கள் இடைப்பட்ட காலத்தில் என்னோட தொடர்புகளே இல்லை. தொடர்பிலே அவர்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் புத்தாண்டில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலிட்டு அருமையான கவியரங்கத்தையும் நடத்தி கொடுத்தார்கள். மீண்டும் இந்த அரங்கை சிறப்பித்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சான்றோர்கள், ஒரு சில பேர்களில் தான் ஞானவர்கள் சொன்னதில் இருந்து அவர்களை நான் முறையிலே குறிப்பிட்டேன். இதற்கிடையில் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தாலும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, எல்லோருக்கும் நான் 2 நாட்களாக அழைப்பு விடுத்திருந்தேன். என்ன அழைப்பு என்றால், குன்றக்குடி அடிகளாரை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவல் எனக்கு இருந்தது. பலருக்கு அது தெரியாமல் இருந்தது. அந்த கடமையை நாம் செய்கிற போது இந்த தமிழ் பற்றாளர்கள், திருக்குறள் பற்றாளர்கள் எல்லாம் இதில் பங்கேற்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் நேற்றும் நேற்றுக்கு முன்தினமும், இன்னும் சொல்ல போனால் இன்று காலையும் கூட வாட்ஸ்அப்பிலே அழைப்பு விடுத்து அடிகளாருடைய அருமை பெருமைகள் எல்லாம் சிலவற்றை குறிப்பிட்டு நான் அழைத்திருந்தேன். அந்த அழைப்பிற்கு இணங்கி இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். இதயகீத ராமானுஜம் அவர்களும் மூப்பா அவர்களும் மகாசுந்தர் அவர்கள் எல்லாம் நம்மளுடைய திருக்குறள் பேரவையிலே உரையாற்றியவர்கள், பட்டிமன்றங்களெல்லாம் பேசி புகழ் பெற்றவர்கள். அதே போல இதயகீதமும் நம்ம இதிலே உரையாற்றி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய இதயகீத ராமானுஜம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஏற்கனவே அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். இன்னொரு முறை இந்த உலக திருக்குறள் பேரவையிலே உரையாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் அதை ஏற்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அடுத்த மாதமும் இந்த வரலாற்று நிகழ்வு சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று பார்வையாளர்களும் நெறியாளர்களும் விரும்பினால், அடுத்த மாதத்தில் இன்னொரு வரலாற்று நாயகரை நான் பேச வழிகிறேன் என்பதையும் சொல்லி, இந்த அளவிலே இப்பொழுது சரியாக மணி 11:50 தான் ஆகிறது. 11:50க்கு இந்த நிகழ்வை 10 நிமிடத்திற்கு முன்னதாகவே
செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி முடித்துக் கொடுக்கிறேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞானவடிகள், ஹலோ ஐயா 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 ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லோரும். ஐயா ரொம்ப நன்றி. கேக்குதா? கேக்குது. நான் எல்லோரும் நீங்க பேசுறது கேக்குது. நான் பேசுறது முழுமையா கேட்டுதா? நான் கொஞ்சம் மென்மையா பேசினேன். இல்ல முழுமையாக கேட்டது. எல்லோரும் கை தட்டுகிறார்கள், அதை என்னால் பார்க்க முடிகிறது, உங்களுக்கு பார்க்க முடியல. எல்லோருமே கை தட்டு. எனக்கு ஒண்ணும் அது தெரியல. நான் கொஞ்சம் இந்த வயது முதுமை காரணத்தினாலும் உடல் நோயினாலும் என்னுடைய குரலை உயர்த்தி பேச முடிவதில்லை. அப்படி பேசுகிற பொழுது மூச்சு வாங்குகிற பொழுது சொற்பொழிவு சரியாக அமையாது என்பதனால் நான் ரொம்ப நிதானமாக மென்மையாக பேசினேன். அது எந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் செவிமடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொன்னால் தெரிந்து கொள்கிறேன். ஐயா, உங்களுடைய அதாவது வந்து உடல் தளர்ந்தாலும் செயல் தளராமல் இருக்கிற உங்களுடைய சொற்பொழிவு மிக மிக சிறப்பு. நான் அதை குறித்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லோருடைய சார்பாகவும் இவர் நம்ம முனைவர் மூப்பா இருக்காரு, அவரை வந்து ஒரு 2 நிமிஷம் இதை குறித்து பேச கேட்கிறேன். 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் அவர் கொடுங்க. அவருக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இவர் இதே அவருக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. மூப்பா நினைக்கிறேன். ஐயா நீங்க ஐயா மூப்பா இல்ல அது நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. அதை தொடுங்க. அவருடைய மைக் ஆன் பண்ணுங்க. ஞானவடிவேல், அவருடைய மைக் நீங்க ஆன் பண்ணுங்க. கேக்குதா? ஐயா இப்ப கேக்குது. நீங்க பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. இந்த உரை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? முழுமையா கேட்டீங்க, ரொம்ப நன்றி நீங்க கலந்துக்கிட்டது. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உலக திருக்குறள் பேரவையினுடைய செங்கற்பட்டு மாவட்ட கிளையினுடைய சார்பாக நடத்தப்பெறுகிற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். உண்மையிலேயே வந்து குன்றக்குடி அடிகளாரை பற்றியெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கவிஞர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் சொன்னதை போல அவரை சந்திக்கிற வாய்ப்பு ஆலங்குடியிலே கிடைத்தது என்றார்கள். அதற்கு பின்னாலும் பலமுறை அவரை சந்திக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டி இருக்கிறது. இதுல எனக்கு ஒரு பெருமை என்ன என்றால், நான் அவருடைய தலைமையிலே பேசி இருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. காவி உடைக்குள் ஒரு காரல் மார்க்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது தான் எந்த பதவியிலே இருக்கிறோமோ அந்த பதவியால் தான் பெருமை பெறுவது ஒருபுறம் இருந்தாலும் அந்த பதவிக்கு மிகச் சிறப்பான பெருமைகளை சேர்ப்பதுதான் அந்த பதவியில இருப்பவருக்குரிய சிறப்பு. கவிஞர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவினுடைய 2 தலைமை அமைச்சர்கள் அவருடைய குன்றக்குடிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே கிடைத்தற்கரிய மிகப்பெரிய பேரு. அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. அவர் ஒரு துறவியாக இருந்தாலும் மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனைவாதி. அவர்கள் சொன்னார்கள் மண்டைக்காடு, அதை போல பல்வேறு இடங்களிலே புளியங்குடி போன்ற பல்வேறு இடங்களிலே நடந்த அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தானே சென்று தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சமய நல்லிணக்கத்திற்காக செயல் பெற்ற மிகப்பெரிய மாமனிதர் என்று பாராட்டினார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்காகத்தான் அவர்கள் திருவருட்பேரவை என்கிற அமைப்பையே ஏற்படுத்தியது அந்த நோக்கத்திலேதான். அந்த திருவருட்பேரவை அமைப்பினுடைய தலைவராக இருந்து பல்வேறு இடங்களிலே சமய நல்லிணக்கத்தை அவர்கள் வளர்த்தார்கள் என்பது உண்மையிலேயே மிகவும் ஒரு சிறப்பான செய்தி. அதை போல அவருடைய பேச்சு மிக அழகாக, அதாவது அவர் சொன்னார், என்னால் ஒரு ஓங்கி பேச முடியவில்லை என்று. அதெல்லாம் அது ஒன்றும் அவசியம் இல்லை. ஓங்கி இப்ப எங்க மாதிரி ஆளுகளுக்கு அது கொஞ்சம் பழக்கமா போயிடுச்சு, வேற ஒண்ணு இல்லை. ஓங்கி பேசுறதுனால ஒரு பேச்சு வந்து சிறப்பாக அமைந்ததில்லை. நல்ல ஆற்றலுக்காக ஒரு நல்ல ஒரு மென்மையா ஒரு நீரோட்டம் போல அந்த பேச்சு ஒரு மென்மையா இருக்கு.
கேட்பதற்கும் ஒரு இது இல்லாம நல்ல ஒரு தொடர்ச்சியா நல்லா போச்சு. நல்ல செய்திகள் அவரை பற்றி, அது குறிப்பாக இந்த இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகச் சிறப்பான செய்திகளை இன்னும் அவருக்கு நேரம் இல்ல. இருந்தா இன்னும் நிறைய செய்திகளை சொல்லி இருப்பார்கள். உண்மையிலேயே இது போன்ற அதாவது வரலாற்றிலே மிகச்சிறந்த புதிய மாற்றங்களை, அதாவது எப்போது, அதாவது ஒருவரை விட இன்னொருவர் ஒரு அவர் மற்றவரிடமிருந்து வேறுபட்டு சிந்திக்கிற பொழுதுதான் ஒருவர் சிறப்பாக இந்த உலகத்திலே ஒரு வரலாற்று சிறப்பை பெற முடியும். அப்படி மாறுபட்டு சிந்தித்தவர், வேறுபட்டு சிந்தித்தவர், இந்த சமுதாயத்திற்காக சிந்தித்த குன்றக்குடி அடிகளாரை பற்றிய கவிஞர் புதுகை வெற்றிவேலன் ஆற்றிய உரை என்பது மிக சீரிய உரை, அழகான உரை. இது போன்ற நல்ல உரைகளை எல்லாம் அவர் தர கொஞ்சம் கூட எனக்கெல்லாம் அது தொய்வம், கொஞ்சம் நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நான் இந்த செய்திகளை ஓரளவு தெரிந்து கொண்டு முன்னமையே தெரிந்திருந்தேன் என்றாலும் கூட எனக்கு இந்த பேச்சுல கொஞ்சம் கூட சலிப்பு என்பது கிடையாது. தொடர்ந்து கேட்பதை போல இருந்தது. அதை போல உண்மையிலேயே தம்பி ஞான வடிவேல் அவர்கள் நல்ல ஒரு தெளிவாயிட்டார். அதாவது இந்த இடையில அவர் சொல்லுகிற செய்தியை ஒரு மென்மையாக, அந்த புன்னகையோடு, ஒரு சிரிப்போடு, ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு நிகழ்ச்சியை எப்படி, நான் பாராட்டுங்கிறதுக்காக பாராட்டல, நான் என்னுடைய உள்ளத்துல பட்டது சொல்றேன். நான் எப்போதுமே எந்த நோக்கத்தோடும் யாரையும் பாராட்டுவது கிடையாது. உள்ளதில் பட்டதை சொல்வேன், அவ்வளவுதான். உண்மையிலேயே நான் இவரை பத்தி முன்னாடி எல்லாம் எனக்கு அதிகம் தெரியாது. இப்ப நல்ல ஒரு தெளிவான ஒரு நல்லா தொகுத்து வழங்குகிறார். அன்றைக்கு கூட இவரை பத்தி, ஈரோடு தமிழன்பனை பத்தி அவருடைய பேச்சு, அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு பேச்செல்லாம் கேட்டேன். ரொம்ப நல்லா அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். அதை துடிப்போடு செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கடுமையான சொந்த பணிகளுக்கிடையே, அலுவலக பணிகளுக்கிடையே அவர் இதை செய்கிறார் என்பது, நாங்கெல்லாம் ஓய்வு பெற்று விட்டோம். இப்ப நான் இப்ப கல்லூரியில பணியாற்றி கொண்டிருந்தாலும் கூட எனக்கு கல்லூரி பணி என்பது எனக்கு ஒரு நாளைக்கு 2 பிரிவேளைகள், மற்ற நேரம் ஏதாவது மீட்டிங் இது மாதிரிதான். அதனால அவர் தன்னுடைய பணிகளுக்கிடையே இவ்வளவு சிறப்பாக செய்கிறார் என்பது மிக உண்மையிலே போற்றத்தக்க ஒரு செயலாகும். அந்த தம்பி தொடர்ந்து அவர் தன்னுடைய பணிகளை செய்வார் என்று நான் கருதுகிறேன். நன்றாக வளர்ந்து வருகிறார். அதே போல இன்றைக்கு கவியரங்கம், எல்லாருடைய கவிதையுமே ரொம்ப அருமை. அதாவது சில நேரம் அவரு நம்ம கவிஞர் புதுகை வெற்றிவேலன் சொன்னதை போல அவரும் ஒப்புக்காக சொல்லவில்லை, நானும் ஒப்புக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், இன்றைக்கு எல்லோருடைய கவியரங்கம் மிக அருமை. இன்னும் சொல்ல போனால் மிகச் சரியாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாகவே இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றிருக்கிறது. அது மிக மிக அருமை. எப்பொழுதும் நீண்டு போகாமல் அந்த நேரத்தை நாம் எந்த அளவுக்கு சுருக்குகிறோமோ அந்த அளவுக்கு எல்லோருமே முழுமையாக இருந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இது தொடர்ந்து வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை. ஏனென்றால் அதற்கு தம்பி செயலாளர் தம்பி ஞானவடிவேலை போன்றவர்கள், அதே போல புதுகை வெற்றிவேலனை போன்றவர்கள், கவிஞர்கள்லாம் எனக்கு ஓரளவு அறிமுகமானவர்கள் என்றாலும் கூட அந்த பொண்ணு ஏதோ நிறைய அந்த அம்மா மட்டும் நல்லா ரொம்ப அருமையா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது போன்ற நிகழ்ச்சிகளை தாங்கள் அதாவது இடையராது, அதை தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் கூட இடையில விட்டு போய்விட்டு நினைக்கிறேன், விடாம நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த அருமையான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இருந்தது என்று என்னுடைய கருத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக மிக சிறப்பான உங்களுடைய பார்வையை கொடுத்தீர்கள். இது எல்லோருடைய கருத்தையும் எதிரொலிப்பதாக, அப்படியே உள்வாங்கி நீங்கள் உரைப்பதாக நாங்கள் உணர்ந்தோம். அந்த வகையில் மிக மிக சிறப்பான கருத்து, உங்கள் கருத்து. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி எல்லோரும் உள்ளளவில் உணர்ந்த மாதிரி, உள்ளத்தளவில் உணர்ந்த மாதிரி தவத்திற்கு குன்றக்குடி அடிகளாரை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கு கிட்டியது. அதாவது ஒரு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் ஒரு மனிதரை எந்த அளவுக்கு மாற்றும் என்பதற்கு வள்ளலார் ஒரு எடுத்துக்காட்டு, அடிகளார் ஒரு எடுத்துக்காட்டு. நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எனக்கு அடிகளாரை குறித்து கேள்விப்பட்ட விஷயங்கள் 2. ஒண்ணு என்னன்னா, இந்த பட்டிமன்றம் என்கிற ஒரு அமைப்பை தூசி தட்டி எழுப்பியவர் வள்ளலார், அடிகளார். அவர் தான் தமிழுக்கு ஒரு பட்டிமன்றம் என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக, ஒரு முறையின் மூலமாக புத்துணர்வு கொடுத்தவர். ஐயா கூட சொன்னாங்க, இப்போ அவர் பட்டிமன்றத்தில் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. திருக்குறள் என்கிற அந்த ஒரு நூல் எப்படி ஒரு மனிதரை, அவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் வெறும் அறத்தை மட்டும் போதிக்காமல் பொருட்பாலிலும் எப்படி ஒரு மனிதர் சிறந்து விளங்க முடியும், அந்த ஊரையே ஒரு முன்மாதிரி கிராமமாக மாற்றி காட்டியவர். அதனாலதான்
தேசிய தலைவர்கள், தேசிய பிரதமர்கள் எல்லாம் இங்க வர்றாங்கன்னா என்ன காரணம்? ஒரு அடிகள் ஆலயத்தை மட்டும் கவனித்துக் கொண்டிராமல் ஒரு ஊரையே நிர்வகிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த ஆளுமை திறம், ஒரு அரசனை போன்ற அந்த திறம் என்பது எங்கிருந்து கிடைக்கிறது? அவருக்கு எங்கிருந்து கிடைக்கிறதுனா திருக்குறள். ஒரு திருக்குறளை ஒரு மனிதன் முழுமையாக படித்தால் வாழ்க்கையில் அவன் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும், இல்லத்தவராக இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டு இருக்கின்ற. அந்த வகையில் ஆன்மீகவாதியா இருந்து ஒரு வெற்றியை காட்டியவர் அடிகளார் அவர்கள். ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. புதிய வெற்றிவேலன் அவர்கள் அருமையா சொல்லும்போது 2 விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப உள்ளத்தை தொட்டது. ஒண்ணு, ஒரு ஆன்மீகவாதி இருந்தாலும் பெரியாருடைய பகுத்தறிவு, கார்ல் மார்க்சினுடைய சமத்துவம், வள்ளலாரின் கருணை, அண்ணல் காந்தியடிகளினுடைய அகிம்சை, அத்தனையும் சேர்ந்தவர் அடிகளார் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, திருவள்ளுவருடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னானே, அது போன்ற சமத்துவம் அத்தனையும் உள்ளடக்கியவர் தான் அடிகளார். நான் பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், 1330 குறளையும் மனப்பாடம் செய்த அடிகளாரால் ஒரு வெற்றிகரமான மனிதராக, மதங்களையும் கடந்த மனங்களை வென்ற மனிதராக, தேசங்களை கடந்த மனிதராக, நாட்டு தலைவர்களும் அவர்களை எதிர்நோக்கிற ஒரு மனிதராக வாழ்ந்திருக்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு திருக்குறள் பேரவையை சிந்து கொண்டிருக்கிறோம். திருக்குறளை நாமும் படித்த நடந்தால் அடிகளாரை போல் நாமும் வெற்றிகரமான மனிதர்களாக மாறுவோம் என்பதுதான் இதற்கு கிடைக்கிற செய்தியாக நான் பார்க்கிறேன். அடிகளாருடைய ஒரு பேச்சு என்னிடம் இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி என்ன அற்புதமான பேச்சு, அவர் பெருசா அப்படியே அழகா பேசியிருப்பார். அந்த ஒரு பேச்சு என்னிடம் இருக்கிறது, ஒரு பொக்கிஷம் என்ன இருக்கிறது, குன்றக்குடியாரோட பேச்சு. அந்த மாதிரி குன்றக்குடியார் குறித்து மிக மிக சிறப்பான செய்திகளை ஐயா புதிய வெற்றிவேலன் அவர்கள் ஒரு நீரோடை போல தொடர்ந்து பேசி வந்தார். நான் நடுவில் கேட்டதுக்கு என்ன காரணம்னா, அடிகளாரை குறித்து அவர் பேசக்கூடாது என்பதற்காக, பேச அவர் களைத்து போய் கொண்டே இருந்தார். அவர் மேலும் களைத்து போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் நேரத்தை குறைத்துக் கொண்டோம். அந்த வகையில் ஒரு நல்ல சொற்பொழிவு. புத்தகமாக ஒன்று சொன்னார். ஆன்மீகவாதியாக இருந்தவர், அடிகளாக இருந்தவர், பல்லக்கில் அவர் ஏறவே இல்லை. கடைசியில் பல்லக்கு ஏறியது எப்பொழுது தெரியுமா? அவர் உயிரற்ற நிலையை அடைந்த பிறகு தூக்கினார்கள். அதுதான் அவர் பல்லக்கில் என்று சொல்லும் போது என் கண்ணில் கண்ணீர் முட்டியது. அந்த வகையில் மிக சிறப்பாக பேசினார். அல்லது அடிகளாரை குறித்து அற்புதமான கருத்துக்களை ஒரு தொகுப்பாக கொடுத்தார். குறைந்த நேரத்தில் முடிந்தால் இது நல்ல ஒரு நிகழ்ச்சியாக வந்திருக்கிறது. இதனை மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் யூடியூப் என்று சொல்லக்கூடிய அந்த காணொலியில் கண்டு மகிழலாம் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது முறையாக நன்றி சொல்வதற்காக நம்முடைய பொருளாளர் கண்ணகி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது உங்கள் அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். கண்ணகி நன்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதற்கு நெறியாளர் அனுமதிக்க வேண்டும். நான் நிறைய செய்திகளை, வரலாறுகளை குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று குறிப்புகளெல்லாம் எடுத்து வைத்திருந்தேன். அதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. நெறியாளரை மீறி நான் தலைவராக இருந்தாலும் பேசக்கூடாது என்பதனால குறுகிய நேரத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் என்னுடைய உரையை முடித்தேன். ஆனாலும் கூட மனம் உறுத்துகிறது. ஒரு முக்கியமான 1-2 செய்தியாவது அதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று. அதில் ஒரு 3 செய்திகளை நான் ஒரு நிமிடத்தில் பதிவு செய்கிறேன். மீனவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக குப்பத்திற்கு சென்று மீனை கையில் பிடித்துக் கொண்டு ஏலம் விட்டவர் குன்றக்குடியார். அவர் பிறப்பிலேயே சைவ பிள்ளை. அவர் சார்ந்த சமயம் சைவ சமயம். ஆனால் அந்த ஏழையின் பாற்பட்ட இரக்கத்தின் காரணமாக மீன்களை கையில் எடுத்துக்கொண்டு விற்பனை செய்தார். 50 ரூபாய் பெறக்கூடிய மீனை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி சென்றார்கள். அடிகளார் கையில் இருந்து மீன் வாங்குவது என்பது பெரும் பேரு என்று கருதி அப்படி சேர்ந்த பணத்தை எல்லாம் கொடுத்தார். உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் பேசுகிற பொழுது திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் அடிகளார். அதற்கு பிறகு மேலவை உறுப்பினராக இருக்கிற பொழுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் கலைஞரால் போடப்பட்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுல சில இடைவெளியும் இருக்கிறது, அதுவே. ஆனால் அதை முதலிலே மேலவையில் பேசியவரும் அதற்காக குரல் கொடுத்தவரும் அடிகளார் என்பதையும் சொல்லி இதை 3 நிகழ்வுகளையும் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று விடுபட்டதை பதிவு செய்கிறேன். நன்றி. இப்பொழுது கண்ணகி அவர்கள் நன்றி சொல்லலாம். தமிழாம் இறைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். உலகத் தமிழ் பேரவைக்கு வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தென்கடலில் பிறந்து தமிழ், தென்னாட்டவர் வளர்த்த தமிழ், குமரியை இழந்த தமிழ்,
குமரியாய் வாழும் தமிழ். அலைகடலில் அலைகடலால் அழிக்க ஒண்ணா ஆரமுதம் நற்றமிழை அடிமையாய் கொண்டான் அந்நியன். இத்தமிழின் வரலாற்றை எடுத்து இயம்பவே புத்துலக நாயகர்கள் சிலர் உண்டு. அவர்தம் புகழ் பரப்ப இனிதே வந்த வரவேற்பாளர் பொற்கோ ஐயா மற்றும் கவிஞர்களுக்கு என் இணையத்தின் நன்றிதனை இயம்ப முயல்கிறேன். தமிழ் வளர்த்த வரலாற்றை மறந்து விட்டார் தமிழர் வான் பெருமை இழந்து நின்றனர். தமிழ் பெருமை வரலாற்றை நிலைப்படுத்த வந்துற்ற குன்றக்குடி அடிகள் ஞான பெருவள்ளல் ஞான பெருமான்தான் தமிழ் வளர்த்த தமிழ் காத்த பெருமையை சொல்ல வந்துற்ற ஐயா உதுகை வெற்றிவேல் கவிஞருக்கு நன்றி. அனந்த கோடி நன்றி நன்றி. புத்தாண்டே வாழ்க வருக புதுவாழ்வே தருக என தன் பட்டுமொழி அளித்த பட்டுராச பாரதிக்கு நன்றி. சக்கரம் விட்டு சமர் முடித்த சமண கண்ணனாருக்கு நன்றி. வழக்கு வகுத்து வழக்கு தீர்த்த தீர்த்தனாராம் அப்பர் பெருமானுக்கு நன்றி. புதுகை பெருமான் செல்வராசுக்கு நன்றி. என் இனிய தலைவியாம் அருள்நிதி பொன்செல்விக்கு நன்றி. கவிப்பாடிய கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நன்றி. ஒருங்கிணைத்த ஐயன் ஞான வடிவேலனுக்கும் நன்றி. அவையோருக்கு நன்றி. அமைப்பாளருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஒளி முடித்த இனிதே முடித்த இறைக்கும் நன்றி நன்றி நன்றி. புத்தாண்டே வருக புதுவாழ்வு தருக வாழ்க வையகம். நன்றி அம்மா. அருமை 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 அருமை. சரி ஐயா, உங்க கருத்தை சொல்லி முடிச்சிடலாம்யா. ஒன்றும் இல்லை. ஒரு அருமையான நிகழ்வை அழகாக முடித்து வைத்த பெருமை தலைமைக்கு அல்ல, இந்த நெறியாளருக்கு தான் அது உரித்தாகும். நேர கட்டுப்பாடுகளை அருமையாக அவர்கள் கடைபிடித்து அந்த நேரத்திற்குள் அவர்களுடைய படைப்புகளை தரவித்து அழகாக நடத்தினார்கள். வரவேற்பா இருக்கட்டும் அல்லது கவிஞருடைய கவிதைகளாக இருக்கட்டும் அல்லது பின்னால் வந்த மூப்பா அவர்களுடைய கருத்துரைப்பாக இருந்ததாக இருக்கட்டும், கண்ணகியினுடைய நன்றியோரி எல்லாமே இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அருமையான பொழுதாக இந்த காலை பொழுது மதியம் வரைக்கும் அருமையாக நகர்ந்து சென்றிருக்கிறது. எல்லோருக்கும் தலைவர் என்ற முறையில், வயதாலும் மூத்தவன் என்ற முறையிலும் உங்களை எல்லாரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் புலரட்டும் இந்த நிகழ்வுகள் மாதந்தோறும். இந்த மாதந்தோறும் நீங்கள் கலந்து கொள்வதோடு உங்களுடைய சார்ந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் அனைவரையும் இதில் இணைத்து இந்த நிகழ்வுகளினுடைய இன்பங்களை நுகர்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.